என்னங்க இன்னும் வந்திருக்கு. என்ன பிரச்சனை? ஏதோ பிரச்சனை முடியாது. அவன் ஒரு பஞ்சாயத்துக்கு தான் அந்த ஒருத்தன் தொணத்தொணத்தொணத்தொன்னு அந்த டாக்குமெண்ட்ரி சாவடிச்சிட்டு இருக்கான். எல்லா கமெண்ட்லயும் வந்து அப்படின்னு ஒரு நாளைக்கு சொருகுன்னு தான் வந்திருக்கான அவன். ஐயப்பா என்ன வேகம் ஆ வேற மாதிரி இது என்னது? இன்னும் வரலண்ணா. என்ன கதையாக்குது? கார்த்தி ப்ரோ ப்ரோ ஹலோ ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க ப்ரோ. கேப்டன் மேலே புக் பண்ணியாச்சு. வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரியா? நான் என்னங்க சொன்னேன்? நீங்கள் தான் நாங்கள் யூகேல இருக்கேன்னு சொன்னேன்ல, நீங்கள் கூட மெசேஜ் போட்டிருந்தீங்களா? அதுவா? ஆமாம் ஆமாம். ஐமேக்ஸே இங்கே பக்கத்தில் இருந்துச்சு ப்ரோ. ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? இது கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா? ஓகேவா அது? எல்லாமே அப்படித்தான். தமிழ் படம் அப்படியா? எல்லாமே ஐமேக்ஸ் கன்வெர்ட் பண்ணத்தான். இது ஐமேக்ஸ்லாம் எடுக்கிறது இல்லை. இல்லை அதான் கேட்குறேன். நான் போய் ப்ரோ பார்த்தது இல்லை. ஐமேக்ஸ்ல பாக்குறத விட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி பாருங்க இருக்கும்? ப்ரோ. ஐமேக்ஸ்ல இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் பார்த்தது அதுவும் இல்லை. பார்த்தது இல்லையா? அப்ப நல்லா இருக்கும். அப்படியா? இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த கம்பாரிசன்ல என்னடா இது ஐமேக்ஸாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் படம் நிறைய சரி ஐமேக்ஸ் சரி. பார்த்தவங்களுக்கு முதல்ல ஐமேக்ஸ்லேயே இதுதான் பார்க்க போறீங்க அப்படின்னு நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இங்கிலீஷ் படம் ஓகே பார்க்கும்போது இந்த ஐமேக்ஸோட குவாலிட்டி அப்பதான் உங்களுக்கு அப்போ புரிய வரும். ஓகே ப்ரோ. இந்த வீட்டு பக்கத்துல இப்போ திறந்துருக்காங்க புதுசா, அதனால தான் ஓவரா புக் இது பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு போறாங்க. எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிட்டு கார்த்தி போங்க. bro, கமல் மாதிரி புரியாமலே பேசுறீங்க bro. அவருக்கு புரியக்கூடாதுன்னு பேசுறீங்களா இல்ல? அதெல்லாம் நான் இருக்கட்டும்ங்க. நான் சொன்னது அவருக்கு ஏங்க புரியலையா? ஐமேக்ஸ் எல்லாம் வச்சு என்னங்க இல்லை இல்லை, பண்றது? புரியுது ப்ரோ சும்மா புரியுது. ஐமேக்ஸ் எங்கங்க அவன் நைட் தூக்கத்தை கெடுத்துட்டு அவர் வரலடா, இங்கடா கூப்பிடுண்ணா. இவனுக்கு குரூப்புக்கு இதே என்ன 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 பெணாத்திட்டு இருக்க? என்ன மேட்ரு சொல்லு. குரூப்புக்கு இதே ஏத்து பிரச்சனை. விடு ராபின்சன், ஏத்து விடு. ஐயப்பா ஏத்து விடுறா. இருக்கா ராபின்சன்? யார் பிரச்சனையா இருந்தா ராபின்சன் அடி. ராபின்சன் சண்டைக்கு வா. யாரா இருந்தா என்ன ராபின்சன் யாரா இருந்தா கூப்பிடுங்க. நாளைக்கு இப்போ 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வருஷம் செலிப்ரேஷனுங்க. 7/1 ஒரு வருஷம் செலிப்ரேஷனு. ஓ இன்னைக்கு ஜனவரி 11 இல்ல? இன்னைக்கு என்ன நாள்? ஜேம்ஸ் ப்ரோ இன்னைக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. மைக்கேல் ஜாக்சன் படத்துக்கு ஒன்னே செலிப்ரேஷன். மைக்கேல் போட்டோ பாத்தீங்களா இன்னைக்கு? என்ன போட்டோ? செல்ஃபி. பார்த்தேன். இல்ல வேற லெவல் பண்றாரு. மைக்கேல் ஜாக்சன் படத்தை நீங்க போட்டு தள்ளிய நாள். அண்ணா வந்துட்டாருண்ணா, அங்கால தேசியண்ணா. டாக்குமெண்ட்ரியா? டாக்குமெண்ட்ரி பேசினது இருக்கட்டும். இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? அதாவது 1 year ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்ல அடிச்ச நாள் ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட். 1 year. அதாவது இதே நாள் போன வருஷம் வந்து ஓப்பனிங்ல நாங்க டிஎன்ல அடிச்சோம். அது கரெக்ட் ப்ரோ. கீழே விழுந்தாலும் மீசையில ஓவர்சீஸ் தான் உங்களுக்கு வராதுல்ல, அதனால டிஎன் கரெக்டா சொல்லிக்கிட்டீங்க. ஓகே இல்ல ஃபேக்ட் தான் சொல்றோம் நம்ம. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்றீங்க. அதான டாக்குமெண்ட்ரி. சரி வாங்க பழைய பஞ்சாயத்தை முதல்ல முடிப்போம். 2014 நீங்க தான் வின்னர்னு எப்படி சொல்றீங்க? அதை நீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்றீங்க ப்ரோ? நான் சொல்றேன், நீங்க தான் இல்லைன்றீங்க. நீங்க அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுங்க, அப்புறம் நம்ம அது இல்ல இருக்குன்னு பேசுவோம். எதை வச்சு சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎன்ல வந்து வீரம் ஜாஸ்தி. உங்களுக்கு கேரளா மோகன்லால் வச்சுட்டு நீங்க வந்து மீதி ஸ்டேட்ஸ்ல நல்லா பண்ணிட்டீங்க. ஆமா மோகன்லாலா? சரி தமன்னா இந்திய ஆர்டிஸ்ட் இல்ல? சரி அது நம்ம அந்த மாதிரிலாம் அசிங்கமா நம்மளாம் பேச மாட்டோம். நாங்க மோகன்லால் வச்சுதான் நாங்க படத்தையே ஓட்டணும். மோகன்லால் ஜில்லாக்கு முன்னாடி என்ன படம் வந்துச்சுன்னு தெரியுமா ப்ரோ? யாருக்கு மோகன்லால் படம்? சரி நான் மோகன்லால் கதை ஒண்ணு சொல்றேன் கேரளா திருஷ்யம் இண்டஸ்ட்ரி ஹிட். ஓ அப்படியா? அது ஜஸ்ட் பிஃபோர். ஓ ரைட். சரி நான் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டிஎன்ல நம்பர் 1ன்றதுக்கு என்ன சோர்ஸ் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. யார் சொன்னா உங்களுக்கு? என்ன டேட்டா இருக்கு ப்ரோ? அந்த திருப்பூர் சுப்பிரமணியமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் இன்டர்வியூல சொன்னாரு, கேராஜன் இன்டர்வியூல சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு கிடையாது. சொல்றாருல இந்த மாதிரி அப்போ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்பெல்லாம் மலையா இருந்திருப்பீங்க. அவர் சொன்ன டேட்டாவை எனக்கு எடுத்துட்டு வாங்க, நம்ம பேசுவோம். அது எனக்கு தெரியாது. நீங்க அப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க ஜில்லா வீரம் அப்ப
அப்ப நம்ம ஸ்கூல் 7th தான் போயிட்டு ஸ்டாண்டர்ட் இருந்தோம். படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப ஆமா ப்ரோ, ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தேன். இப்ப ட்விட்டர் அதுக்கு என்ன? ட்விட்டர் அப்ப இருந்துச்சுன்னா தெரியுமா? ட்விட்டர்னு ஒன்று இருக்குன்னா தெரியுமா? அப்ப ட்விட்டர்னு இருக்குன்னு தெரியும், பட் நான் இல்ல அப்ப இல்ல. இருக்கிற கிளாஸ்ல இருக்க 30 பசங்க நீங்க 2 பேரும் அஜித் ஃபேன்ஸா இருந்துட்டு அப்ப சண்டை போட்டுட்டு தெரிஞ்சிருப்பீங்க. கரெக்ட். சரி, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். நான் என்ன இன்னொன்னு, இல்ல இல்ல இப்ப ஜென்ரலா இப்ப கார்த்திக் ப்ரோ சொல்றது என்னன்னா, இப்ப இப்போ ஒரு படம் வந்து லைக் நீங்க ட்ராக்கர்ஸ் எல்லாம் நம்ம நீங்க நேர்ல போய் பாருங்க, தியேட்டர்ல வந்து உங்களுக்கு நீங்க எப்படி நீங்க கூட்டம் இருக்கு, நீங்க புக்கிங்ஸ் உங்க எப்படி இருக்கு நீங்க உங்க அப்படிங்கறத ஏரியால இருக்க பாருங்க தியேட்டர்ல அப்படின்னு போய் சொன்னீங்க. பார்த்தேன்னு சொல்லுவீங்க இப்ப அதானே? ஓகே. ஆமா, நான் வந்து கோயம்புத்தூர் ப்ரோ. கோயம்புத்தூர்ல நான் பார்த்த லைக் அர்ச்சனா தர்ஷனா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அது வீரம் பெட்டரா ஓகே ஓகே போடுச்சு. ஷோஸ் எல்லாம் ஓகே. மாறுச்சு. ஜில்லா விட சரி, அதிகமா ஷோஸ் நான் வந்து நான் லேட்டரா செகண்ட் வீக் நான் ரேஞ்ச் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மாறுச்சு. வரேன் ஜில்லா வீரத்துக்கு. ஜில்லா நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொல்றது படம் ரிலீஸுக்கு முன்னாடி இருந்தே பேசுவோமே. ஜில்லா டீசர் எவ்வளவு வியூஸ், வீரம் டீசர் எவ்வளவு வியூஸ், அதுக்கு முதல்ல சொல்லுங்க. நான் ஒரு சொல்லிட்டு நீ 10 வருஷம் இருங்க முதல்ல இந்த ப்ரோ இருங்க ஜெயஸ் ப்ரோ, ஒரு கிளாரிட்டிக்காக கேக்குறேன். தமிழ்ல மோஸ்ட் வியூடு ட்ரெய்லர் எது ப்ரோ? ஒரு கிளாரிட்டிக்காக கேக்குறேன். துணிவா என்னது? துணிவா. ஆமா, லியோவே வந்து அடிக்கல. ஆமா அது தெரியுமா எனக்கு. சரி சரி, அது நான் இல்லைன்னே சொல்லலையே. 65 மில்லியன் அது. 66 மில்லியன் துணிவு, இது 64. ஓகே ஓகே, சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு வழக்கம் போல பாத்தீங்களா, சாப்பிட்டியான்னு கேட்டா தூங்கிட்டேன்னு பதில் சொல்றீங்க. இதனாலதாங்க நீங்க முன்னேறிய மாட்டீங்க. பைக் ரேஸ்ல பைக்லயே தெரிறீங்க. நான் கேட்ட கேள்வி எந்த டீசல் ஜாஸ்தி போச்சு நான் யூடியூப் பார்க்கறேன். பார்த்து சொல்லுங்க. எந்த சேனல்ல டீசர் இருக்குன்னா தெரியுமா? தெரியல ப்ரோ. பாருங்க. அப்ப யூடியூப் இருந்துச்சுன்னா தெரியாது. டக்குன்னு பாருங்க பாப்போம். எல்லாரும் பாருங்க, கேட்டுட்டு இருக்காங்க பாவம். ஒரு நிமிஷம் நீங்க உள்ள வராதீங்க, இருங்க. இந்த பையன் சும்மா தோண ஸ்கூல் பசங்கலாம் ஆளுக்கு கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்றீங்க கீழே வந்து. ஸ்கூல் பசங்க போய் பாத்தீங்க. நீங்க தானே இப்ப ஸ்கூல் படிச்சேன்னு சொன்னீங்க. உங்கள மாதிரி இன்னொரு ஸ்கூல் பையன் இருக்கு, அதனால நான் வீரம் டைம்ல ஸ்கூல் படிச்சேன்னு சொன்னேன். இப்போ ஸ்கூல் படிச்சேன்னு ஸ்கூல் படிக்கல, காலேஜ் படிக்கிறீங்க. சரி, நீங்க இப்போ இது பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க. எந்த எவ்வளவு டீசர் வியூஸ் வந்திருக்கு? சபரிஷா. ஆமா ப்ரோ. நேர்கொண்ட பார்வை டாக்குமெண்ட்ரின்னு சொன்ன பையன் ஞாபகம் இருக்கா? டாக்குமெண்ட் எப்ப டக்குன்னு சொல்லுப்பா, எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, இருங்க. ட்ரெய்லர் வந்து கலாட்டால போட்டிருக்காங்க. ஜில்லா ட்ரெய்லர் 2.9 மில்லியன் வியூஸ். இதுல ஜங்லி மியூசிக்ல வீரம் ட்ரெய்லர் போட்டிருக்காங்க 3.6 மில்லியன் இருக்குமே. ஒழுங்கா பாருப்பா, ஜில்லா மூவின்னு சொல்லி ஒன்று இருக்கும் பாரு. ஜில்லா மூவிங்கிறது 3 மில்லியன் வியூஸ். அது யார் சேப்பா? அது எங்களோட 3.6 இல்ல, 3.6 யார் சேப்பா? ஓ, 2 வீடியோ போட்டு அது கலாட்டா அதுக்கப்புறம் போட்டது. சரி, அடுத்து வரேன். அதான் நான் ட்ரெய்லர் பேசிட்டு இருக்கேன். இதுல வந்து ஜில்லா மூவி போட்டது டீசர் பாருங்க. இன்னும் மொத்தம் 6 மில்லியன் வியூஸ். நான் ட்ரெய்லர் தான் ப்ரோ சொல்றேன். ட்ரெய்லர்ல வந்து இது வந்து 3.6 மில்லியன் வியூஸ், அது 2.9 மில்லியன் வியூஸ். ஜில்லா மூவி சேனல்ல போட்டது வந்து இதுதான் போட்டிருக்காங்க. ட்ரெய்லர் தான் 3 மில்லியன் வியூஸ், சாரி டீசர் தான் 3 மில்லியன் வியூஸ். ட்ரெய்லர் வந்து கலாட்டால தான் 2.9 மில்லியன் வியூஸ். தெளிவா பேசணும். வீரம் டீசர் எவ்வளவு, ஜில்லா டீசர் எவ்வளவு? வீரம் டீசர் விட்ட மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. அவங்க மோஷன் போஸ்டர் விட்டாங்க, ட்ரெய்லர் விட்டாங்க. உங்க ரெண்டு பேத்தையும் கொலை பண்ண போறேன். நீங்க அமைதியா இருங்க. வீரம் டீசர் வந்து நான் ஒரு மொல்ல மாதிரி, நான் ஒரு முடிச்ச வைக்குமா, நான் ஒரு குளிக்கணும் அப்படி பேசிட்டு இருக்கீங்க. வீரம் 12 மணிக்கு கொலவலன்னு பேசுற நீ என்ன சொல்றியா? ஐடியா ஏய், நான் அப்படி பேசினாலும் தெளிவா தானே பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா வீரம் டீசர்ல என்ன வந்துச்சுன்னு நீ மறந்து போச்சா? அதை ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க? வீரம் டீசரே வரல ப்ரோ. இவர் சும்மா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு எல்லாரும் ஓடி வருவாங்க ஸ்லோ மோஷன்ல. படிக்க தெரிஞ்சா படிக்குது. அது வந்து மோஷன் போஸ்டர் ப்ரோ. மோஷன் போஸ்டர் தலை அப்படியே லைட்டா இப்படி பின்னாடி பாப்பாங்க. இந்த ட்ரெயின் இன்டர்வல் சீக்வென்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அது வந்து மோஷன் போஸ்டர். இப்ப நான் உனக்கு எதுல அனுப்புறது? இப்ப வீரம் ஆபீஷியல் ஒரு சேனல்ல 10 வருஷத்துல 3 லட்சம் வியூஸ் போயிருக்கே, அது என்னது? வீரம் டீசர்னே ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே, அது என்ன? இப்ப மோஷன் போஸ்டர் எந்த சேனல்? வீரம் டீசர்னு ஒரு சேனல். வீரம் ஜெயசூர்யா நான் வீரம் டீசர் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்த மாதிரி இருங்க. நைட் இந்த பஞ்சாயத்து இவங்க தோடையாவது ஓச்சு விடணுங்க. இவங்க தோண இவங்க தொல்லை தாங்க மாட்டேங்க. ஏன் டைம் பார்த்து அடி வாங்கிட்டு போறானுங்க, அப்பயும் திருந்த மாட்டானுங்க. யாரு ப்ரோ அடி வாங்கினா? சரி, ஜில்லா வீரம் மட்டும் இப்ப போன தடவை யார் அடி வாங்கிட்டு போனா? 7-1ன்னு
போன வருஷம் இன்னைக்கு யார் 7-1 போன வருஷம் அதான் சொன்னேனே 1 year ஆஃப் டிஎன் ஓப்பனிங்ல அடிச்சனாலும் சொல்லிட்டேனே. அதான் திருந்தவே மாட்டீங்களாடா நீங்களா? அந்த ஒரு இல்ல நான் கரெக்ட், நான் சொல்றது ஃபேக்ட் இல்லையா? அது ஒரு 1 year ஆச்சு அதாவது டிஎன் ஓப்பனிங் அடிச்சு 1 year ஆச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் டே 1 இதே நாள் டே 1 தான் அடிச்சோம். அதான் பேட்டை விசுவாசம் அப்ப கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு வீடியோ பண்ணி கொடுத்தாப்ல, இல்ல ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி. நீங்களாம் மாறவே மாட்டீங்களாடா, அப்படியே தான் தெரியுவீங்களாடா. ப்ரோ ஆல்வேஸ் அஜித் ஃபேன் ப்ரோ. நான் இப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. நாளா இந்த நிறைய ராபின்சன் மாதிரி ஆர்கே ரஜினி ஃபேன் எல்லாம் நடுவுல மாறல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அஜித் ஃபேன் தான். நான் நம்பர் 1 டிஎன் ஓப்பனிங்லயே நான் சொல்லல. தோத்துட்டோன்றத தோத்துட்டோம் ஜெயிச்சிட்டோன்றத ஒத்துக்கணும்ல. இல்ல நான் ஓவரால் கேட்டா நான் பேசுறதுக்கு ரெடி. நான் ஒத்துக்கிறேன் வாரிஸ் மோர் தென் துணிவு. ஆனா நான் சொன்ன ஃபேக்ட் கரெக்ட் தான் இல்லையா? அதுதான் கேக்குறேன். வாரிசா துணிவான்னு கேட்டா இது நம்பர் 1 டே 1 ஓப்பனிங் பா. இல்ல நீங்க என்ன கேட்டீங்க? போன வருஷம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க. அதுதான் சொல்றேன். போன வருஷம் 1 year ஆஃப் டே 1 ஓப்பனிங் அடிச்சது சொல்றேன். அதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். நடந்துச்சு என்னது வேற என்ன நடந்துச்சு? டே 1 ஓப்பனிங் தவிர வேற என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் அந்த 2 படம் அவனுக்கு கேப்படாதே, அவன் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு வருவான். இவங்க ஏங்க இப்படி இருக்காங்க? நீயே சொல்லிடுறேன் தெரியலையே இவங்க வச்சுக்கிட்டீங்க. இதுதான் நான் வந்து நாங்க பாட்டு டிகேபியோட சண்டைக்கு போறோம், நீங்களாம் ஒதுங்கி போங்கடான்னு கேட்க மாட்டேறாங்க. சும்மா வந்து தோண கீழே வந்து ட்வீட்ல ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கான் தோணன்னு துணிவு பாருங்க. சரி நான் கேக்குறேன் ப்ரோ, இந்த நம்பர் 5 மூவி ரிவ்யூ எங்க? நானும் பல எல்லா ட்வீட்டும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன், பதில் சொன்ன மாதிரியே தெரியல. மூவி ரிவ்யூ எங்க? ஏன் துணிவு நீங்க இன்னும் பார்க்கல? இல்ல நான் நம்பர் 5 மூவி ரேங்க் எங்கன்னு கேக்குறேன். ஏன் இப்ப நான் நம்பர் 5 ஒரு படத்தை நம்பர் 5 போடாம வெறும் போட்டு வச்சிருக்கேன், அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? ஏன் போடாம இருக்க கூடாதா? அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல கேக்குறேன் ப்ரோ. நான் நீங்க போடுறது அப் டு யூ தான். எங்க அதாவது அது போட்டீங்களா என்ன, அது வந்து என்ன படம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்டுக்கிறேன். போடாம இப்ப நம்பர் 5 போடாம டைரக்டா ரிவ்யூ மட்டும் போட்டேன்டா. ஞாபகம் இருக்குடா. ஏன்டா இதெல்லாம் ஒரு விஷயம்? ஏன்டா நைட் நீ என்ன பேச வந்து என்ன மாத்துற? தப்பு இல்ல, நான் ஒரு கியூரியாசிட்டிக்கு கேக்குறேன் ப்ரோ. கியூரியாசிட்டிலாம் அப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ வந்து நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருக்க, ஒரே ஒரு ஏரியால மட்டும்தான் வந்து ஜில்லாவோட வீரம் ஜாஸ்தி போச்சு, அது ஆஸ்திரேலியா. அதை தாண்டி வேற எங்கேயுமே வந்து டிஎன் எல்லாம் இல்லடா. என்னத்த டிஎன்ல என்ன? டிஎன் நீ உன் பக்கத்து ஏதாவது ஒரு தியேட்டர்ல பக்கத்துல இருக்க தியேட்டரை பார்த்துட்டு பேசாத தம்பி. ஷோ எல்லாம் மாறுச்சுங்கிறது உண்மையா இல்லையா? ஷோ இப்ப இது வந்து 2வது வாரம் 3வது வாரம் ஷோ வந்து ஜில்லால இருந்து வீரம் மாறுச்சா இல்லையா? அவன் லூசா இல்ல அவனோட நீ பெரிய லூசா? சரி நான் அவனே லூசா வந்துட்டு போறேன் நான். நீ தம்பி ஆமாப்பா வீரம் மின்னர்ப்பா, நீங்க இப்படிதாங்க ஒரு தினம் ஜெயிச்சுட்டு போறாங்க. ஓ 1 year ஆஃப் வாரிஸ் செலிப்ரேஷன் வந்துட்டு இன்னும் வீரஞ்சலான அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது நாளைக்கு 1 year ஆஃப் ஓப்பனிங் விக்டரி. ஜெயசூர்யா கேக்குதுங்களா? அடுத்து யாரு? இல்ல நான் விஜய் ஃபேன் தான். நான் வந்து என்ன கேக்குறேன்னா, அஜித்துக்கு வந்துட்டு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க வந்துட்டு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க விஜய் அஜித்னு. ஒரு மணி ஷோ வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா தியேட்டர் போறது எல்லாம் பண்ணி நீங்க வந்து பிரஸ் ஷோ வச்சுட்டு முன்னத்தால் பிரஸ் ஷோ வச்சுட்டு ஆடியோ லான்ச் வச்சுட்டு இது பெரிய பேனர் வச்சுட்டு எஸ்டிஆர் ஏகே ஃபேனை கூப்பிட்டு வச்சு பாட்டு பண்ணிட்டு, அப்ப அதெல்லாம் என்னதான் ஏகே ஃபேன் எதுக்கு வந்து பாட்டு பாடுறாரு? ஏகே ஃபேனா? ஆமா, சிலம்பரசன் வச்சு தீ தளபதினு பாடுறது, அப்ப அதெல்லாம் ப்ரமோஷன் இல்லையா? உங்களை ப்ரமோஷன் வரக்கூடாது, பைக் மட்டும் ஓட்டுங்கன்னு சொன்னாங்களா என்ன? யாரும் வேற யாரையா பைக் ஓட்டுங்க ப்ரமோஷன் இல்ல. இப்ப இவனுக்கு என்ன சொல்லுவாங்க? துணிவு ட்ரெய்லருக்கு எதுக்கு சொல்லுவாங்க? ஆட் போட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கேக்குறேன், இப்ப ஆட் ஒரு ப்ரமோஷன், அப்ப இதெல்லாம் ப்ரமோஷன் இல்லையா? நான் கேக்குறேன். அதாவது நம்மளுடைய ஆட் போட்டது சொன்னா நான் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். நாம சொன்ன இல்ல இருவும் சரி ஆட் போட்டது ப்ரமோஷன் தானே. அதுதான் சொல்றேன் நானுமே. அதுதான் நாங்களும் சொல்றோம். ஆனா ப்ரமோஷன் தேவையில்லை. ஆனா இவனுக்கு நிறைய விஜய் ஃபேன்ஸ், நீங்க என்னோட ட்வீட்ல பாத்தீங்கன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து ஆட் போட்டனால உங்க ஜாஸ்தி, ஆட் போட்டனால ஜாஸ்தி எத்தனை பேர் சொல்லிருக்காங்க. இல்ல ஜெயஸ் ப்ரோ நீங்க கேட்டதே இல்லையா விஜய் ஃபேன்ஸ்? நான் எனக்கு பேசுறேன் இப்போ. நான் கொண்டாது மாதிரி சபரிஷ் அப்படி கிடையாது. ஜெயசூர்யா இல்ல அவங்க இன்னைக்கு ப்ரமோஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களா? அவங்க ஆடியோ வைப்பாங்க, ப்ரமோஷன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே ப்ரமோஷனே வேணாம் நல்ல படத்துக்கு அப்படின்னு சொன்னது யாரு? ப்ரோ நாங்க அந்த படம் வந்து டு ப்ரோமோட் பை இட்செல்ஃப் தான் போட்டோம் ப்ரோ. சொல்லிட்டு ப்ரமோஷன் பண்ணது யாரு? சொல்லிட்டு பேனர் வச்சது யாரு? சொல்லிட்டு பேனர் துபாய்ல மேல பறக்க விட்டது யாரு? துபாய்ல இருந்து துணியை பிடிச்சு பறக்க விட்டது யாரு? ஆக்சுவலா வாரிசுக்கு தான் நாங்க ஒண்ணு துணியை வந்து உலகத்திலே வந்து நம்ம பெஸ்டான படம் சூப்பரான படம்ல சொல்லல. நல்ல படம் தான் இல்ல அப்படி சொன்னா நீங்க சொல்லலாம், அதாவது ப்ரமோஷனே வேண்டாம் படம் ஓடிரும்னு. நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நீங்களா அப்படி நினைச்சுட்டு நாங்க என்ன பண்ண முடியும்?
நீங்க சரி, டே பண்ணாலும் 2 டே ஓடாது. 3 எல்லாம் சொல்ல வேண்டியதானே? டே 2 டே 3 எல்லாம் பேசவே மாட்டீங்களா? டே நீங்க ஒன்லயும் பேசிக்கோங்க பேசுவோம். ப்ரோ, என்ன நான் இருக்கு? நீங்க டே என்ன ஒன்லயும் பேசிக்கோங்க. பேசுவோம். ஒரு இல்லைங்க, படத்துக்கு ஒரு அஜித் படம்னா வந்துட்டு ஒரு மாட்டு வேர்ல்டு வைடா தாவணி தான் கம்பேர் அவர் இல்ல அங்க ஒரு வச்சு மட்டும் நிமிஷம் தான் கம்பேர் இல்லைங்க. பண்ண முடியும். ஒரு படம்னா வேர்ல்டு வைடா தான் கலெக்ஷன் பண்ண முடியும். ஆமா ப்ரோ, நான் சொல்றது ஓப்பனிங்ல ஜாஸ்தி தான் சொல்றேன் நான். ஓகே, வேர்ல்ட் இல்ல வைட் ஜஸ்ட் கலெக்ஷன் ஓப்பனிங் அவ்வளவு வேர்ல்டு தான் வைடு ரிலீஸ் கம்பேர் பண்றாங்க. பண்ணோம். ஓப்பனிங் வேர்ல்டு வைடு தான் கம்பேர் பண்ண முடியும். நீங்க என்ன மாட்டு தாவணி டிஎன்லே நீங்க அதிகம். வேணா கம்பேர் அது என்ன பண்ணிக்கோங்க, அது எனக்கு என்ன கூட பிரச்சனை இல்ல இல்ல. இல்ல அது என்ன வேர்ல்டு என்ன வைடு? கம்பேர் பண்ணிக்கோங்க. டிஎன்லே அதிகம் என்ன, அப்புறம் என்ன வேர்ல்டு வைடு? டே 1 ஓகே. உங்க உங்க படம் டிஎன்ஏ டிஎன்ல டே அப்புறம் ஒன் கிட்டத்தட்ட ஓப்பனிங் ரோஹிணி துணிவு தாங்க பேசுறது. ஜாஸ்தி, என்னங்க ஓகே. பேசுறீங்க? நான் டே இல்லைங்க, 1 பத்தியே ஓப்பனிங் அதிகமா வந்து பேசலப்பா. ஓவரால் டிஎன் எது அதிகம்? டே 1 பத்தியே இங்க யாரும் பேசல. ஓவரால் டிஎன்லே டிஎன் வாரிசு ஜாஸ்தின்னு நான் ஒத்துக்கிட்டேன், பல கிட்டத்தட்ட தடவை சொல்லியாச்சு. 30 கோடி அதிகம். அப்போ இது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? ஏப்பா, நல்ல படம். ஷேர் வைஸ் துணிவு நல்ல பாத்தீங்கன்னா ஒரு படம். 8 crores, அந்த ஒரு 8 to இல்லைங்க, 9 அந்த ரேஞ்ச் வாரிசு டிஃபரன்ஸ். வந்துட்டு இல்ல இல்ல சுமாரான படம். துணிவு துணிவு நல்ல நல்ல படம் படம். இல்ல. ஏன் உங்களால துணிவு நல்ல ஜெயிக்க படம். முடியல? தமிழ்நாட்டுல ஏன் ஜெயிக்க முடியல? நாங்க வேர்ல்டு பாவம் வைடு விடுங்க. சீரியல் தான் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திகை. நல்ல ஏங்க படம் இத்தனைக்கும் இது. ஒன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆல் நல்ல படம் டெஃபினிஷன் என்னன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல ஏங்க மொக்க உங்களை படத்தை பொறுத்த நாங்க வரைக்கும் மொக்க படத்தை எடுத்தே உங்களுக்கு தோக்கடிச்சிட்டோம். அதாவது நல்ல படம். உங்களை நல்ல பொறுத்த வரைக்கும் துணி நல்ல படம் தானே? உங்களை பொறுத்த துணி அப்படி நல்ல கிடையாது, படமா எனக்கு மொக்க பிடிச்சிருக்குன்னு படமா? தான் சொல்ல முடியும். நல்ல படம் கெட்ட படம்ங்கிறதெல்லாம் இப்ப தப்பு நல்ல கிடையாது. படம் இப்ப நீங்க மக்களுக்கு தான் சொன்னீங்க. இப்ப நீங்க அப்போ ப்ரொமோஷன் உங்களுக்கு அவசரத்துக்கு பிடிச்சது இல்லாத நல்ல நல்ல படம் படம் இல்லையா? நல்ல படம் அதானே அதான் bro, ஜெயிச்சது. என்னோட ஒப்பீனியன்ல எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால என்னோட ஒப்பீனியன் அதாங்க, நல்ல படம். ஆனா உங்களுக்கு பிடிச்ச அதுக்காக படம் நல்ல படமே படம் நல்ல இல்லையான்னு கேக்குறேன். படம்ங்கிறதெல்லாம் யாரும் சொல்ல கிடையாது. இப்பதானே உங்களுக்கு சரிங்களா? பிடிச்ச படம் நல்ல படம் இல்லையா? எனக்கு பிடிச்ச படம் எனக்கு தான் bro நல்ல படம். மக்களுக்கே அதான் நல்ல படம் நான் சொன்னேன்னா. அன்னைக்கு அப்போ ஒருத்தர் மக்களுக்கு இல்ல, விவேகானந்த் இப்ப எனக்கு ஒரு நம்ம தனிப்பட்ட முறையில அவங்க ஒரு படம் அந்த மாதிரி பிடிச்சிருக்கும். ஆனா வந்து கிடையாதுப்பா. ஒரு பப்ளிக்கா வந்து அவங்க வேற ஒரு இன்னொரு படம் பிடிக்கலாம், அது தப்பு இல்லையே. நான் எனக்கு பிடிச்சது நான் பேச முடியும். ஓகே. எனக்கு பிடிச்சது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு இல்ல இந்த பிடிச்சிருக்கணும் அளவுக்கு அவசியம் இல்ல. ஒட்டு கொடுத்தா நம்ம ஒன்றும் பேச முடியாதுங்க. ஆனா ஆக்சுவலா இந்த ஆர்குமெண்ட் தப்பு. ஏன்னா விஜய் அஜித் கம்பாரிசன் ரொம்ப தப்பு. அஜித் வந்துட்டு இப்போ அந்த தகுதியே இல்லை, விஜயோட கம்பேர் பண்ற தகுதியே இல்லை. அது ஏன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. இல்ல, இவருதான் ஜேஎஸ் ப்ரோ தான் அடிக்கடி நண்பர்னு போடுறாரு, பைக்குன்னு போடுறாரு ட்வீட்ல. அது எதுக்கு போடுறாரு எனக்கு தெரியல. அது ஏன் ஆ, ஏன் அப்ப நான் ஆரம்பிச்சேன். அவரு எல்லா ட்வீட்லயும் வந்து அவரு ரஜினி கூட கம்பேரே பண்ண மாட்டேன். ஏன்னா அவரே ரஜினி ஃபேன். அதனால அவரு எப்பொழுதுமே அடிக்கிறது வந்து நண்பர்னு இன்டைரக்டா போடுறது. எல்லா ட்வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய மேக்ஸிமம் ட்வீட்ஸ் இன்டைரக்டா வந்து ட்ரால் பண்றது அஜித்தை. அப்ப நான் கேட்கதான் செய்வேன், ட்வீட் ரிப்ளை பண்ணதான் செய்வேன். பண்ணு திரும்ப அடிப்போம். நானும் இது மாதிரி ஆப்போசிட்ல ஆர்குமெண்ட் வைப்பேன். நானும் பண்ணுவேன். ஸ்கெடியூல் போட்டு வந்து அடி வாங்கிட்டு போ, என்ன பண்றது? இல்ல, அது அடி வாங்குறது தான் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது நானும் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு பாயிண்டா பேசுறேன். என்ன பண்றது? நான் வந்து ஒத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு சென்ஸ்லெஸ்ஸா பேசிட்டு இருந்தேன். நீ சொல்ற நான் வந்து ஒத்துக்கிட்டேன்னு சொல்றேன்ல. ஓவரால்ல டிஎன் வாரிசு ஜாஸ்தி நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்றேன்ல. அப்புறம் அவ்வளவுதான், அது பேச்சு முடிஞ்சு. நம்ம ஆமா, அப்போ சும்மா நாங்க டிஎன் டே ஒன்லாம் பேசக்கூடாது. டிஎன் டே ஒன் ஏன் பேசக்கூடாது? நாங்க அடிச்சிருக்கோம், பேசுறோம். இதுல என்ன இருக்கு? இல்ல அதுல என்ன லாஜிக் இருக்கு ப்ரோ? இப்போ ஒரு நிமிஷம் ஷோஸ் அதிகம், ஸ்கிரீன்ஸ் அதிகம். நான் மட்டும் பேசுறேன். நான் டிஎன் டே ஒன் யாரு எந்த படம் இருக்கலே அதிகம்? ஐ திங்க் மேபி லியோன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, நம்மலாம் பேசலாமா? கூட ரமேஷ் பாலா மாதிரி சொல்லிடுவாருன்னு நினைச்சேங்க. ஓரளவு இல்ல ப்ரோ, நான் என்னோட ப்ரொஃபைல பின் ட்வீட் எடுத்து பாருங்க. ஐ டோன்ட் பிலீவ் ரமேஷ் பாலன் மனோபாலா நம்பர்ஸ். நான் ட்ரூ ஏகே ஃபேன். அந்த ரமேஷ் பாலா விடுற வெடி, இந்த இது மனோபாலா வந்து அவனுக்குலாம் வந்து கிராக் தனமா பேசுறாங்க ப்ரோ. நான் அஜித் ஃபேன் இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு பேஸ்லெஸ்ஸா பேசுவாங்க. சத்யன் ராமசாமி அவனுக்குலாம் எனக்கு பிடிக்காது. எப்பா நல்ல பாயிண்ட். எப்பா சண்டை போட்டுருக்கு. எனக்கே கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரி ரேர் பீஸை திட்டிட்டோன்னு. சாரிப்பா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டானுங்க உங்க குரூப்ல. இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா ரமேஷ் பால் வந்து இப்ப இவங்க ஒரு சில ஏகே ஃபேன்ஸ் சப்போர்ட்டா பேசுவாங்க. ஆனா எனக்கு என்னன்னா அவர் ஏகே நேமே டேமேஜ் பண்ற மாதிரி தோணுது ப்ரோ. அதாவது சப்போர்ட் பண்றாங்கிற பேர்ல நிறைய இடத்துல அவர் தான் வந்து டேமேஜ் பண்றாரு. அதனாலயே எனக்கு அவர் பிடிக்கிறது இல்லை சுத்தமா. அதாவது பேஸ்லெஸ்ஸா நிறைய ட்வீட் பண்ணுவாரு. அதனாலதான் வந்து அதனாலதான் நான் பின் ட்வீட் நான் முன்னாடியே போட்டிருக்கேன், இன்னைக்கு நேத்து போட்டது இல்ல. இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க நீங்க. என்ன மனுஷன்? இப்பதான் கண்டுபிடிக்கிறேன் இல்ல ப்ரோ, எனக்கு முன்னாடியே தெரியும். நான் ட்வீட் அதுக்கப்புறம் போட்டேன். அவங்க நம்பர்ஸ் நான் பிலீவ் பண்றது இல்லைன்னு சொன்னேன். பட் அவர் போடுற இந்த மாதிரி ஒரு சில எடிட் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இதாக மேபி லைக் பண்ணிருக்கலாம். பட் அதுக்காக வந்து அவர் நம்பர்ஸ் பிலீவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இல்லை அடுத்து என்ன நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, நான் என்ன அடுத்து எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்றது? அடுத்து என்னன்னா வெயிட்டிங் ஃபார் விடாமுயற்சியில நாங்க வந்து மாஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் வெயிட்டிங். மகிழ் திரை நம்பர்ஸ்க்கு வெயிட் கலெக்ஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மாஸ் பண்ணலாம். டேக்கன் என்ன ப்ரோ? டேக்கன் ஓகே, பாத்துக்கலாம். கோட்டா விடாமுயற்சி என்ன கதை?
ஜெமினி மேனா டேக்கனான்னு பாத்துக்கலாம். ஆனா இல்ல டேக்கன் என்ன கதைங்க? டேக்கன் என்ன கதை? டேக்கன் ஒரு படம். அதுவே தெரியாம சொல்லுவாரு. அதான் என்ன கதை எனக்கு தெரியல, கேக்குறேன். என்ன எனக்கு தெரியாதா சபரிஸ்? இல்ல நீங்க சொல்றது பார்த்து தெரியாத மாதிரி இருக்கு இப்போ வரைக்கும். மேபி தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க சொல்ற மாடுலேஷன்ல இப்ப அப்படியே தெரியாது. டேக்கன் ஒண்ணு இல்லங்க, அவரு கேட்டனால சொல்றேன். டேக்கன் ஒண்ணு இல்ல, பொண்ணை கடத்திட்டு போயிருவாங்க. ஒரு 1.5 நாளுக்குள்ள பொண்ணை காப்பாற்றணும். உலகத்தோட வேற பாட்டில் இருப்பாரு, வந்து காப்பாற்றுவார் லியாம் நீசன். அதான் கதை. இதில் ஒய்ஃபை கடத்திட்டு போவாங்க, பைக் ரைடு போயிட்டு இருக்கப்ப அதுக்குள்ள காப்பாத்துட்டு தான் கதைன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, எங்களுக்கு மங்காத்தா காம்பினேஷன் அர்ஜுன் த்ரிஷா ஏகே அந்த காம்பினேஷன் ரிட்டர்ன்ஸ் ஈகர்லி வெயிட்டிங். இல்ல நீங்க என்னதான் இவ்வளவு நல்லா பேசுறீங்க. படமா வந்து பயங்கரமா வெயிட் பண்றோம். ஏன்னா மகில் டைரக்ஷன் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். தடையார தாக்கல் வந்து தடம்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தடையார தாக்கல் வந்து மீகாமன் எல்லாம் பாத்திருப்பீங்க, எனக்கு தெரியும். இல்ல அது நீங்க என்னதான் நீங்க ரமேஷ் பாலா மனவுல பிடிக்கலனாலும் நீங்க பேசிக்கா அந்த ஒரு குணம் அவங்களை விட்டு போகாது. இப்ப நீங்க எந்த குணம் ப்ரோ? ஆமா, நான் ஏகே ஃபேன்ல நான் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஒரு ஏகே ஃபேனா இருக்கிறதுக்காக நான் என்னோட ஃபேன் இது வந்து விட்டு கொடுக்க முடியாது. ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பைக்ல வேகமா போற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா நடந்ததுனால முடிஞ்சு ஓகே தலை மாசு அப்படின்னு சொல்லி வெயிட்டிங் அப்படின்றீங்க. இப்ப பாருங்க காம்பினேஷன் ப்ரோ என்ன இருக்கு, ஃபேனா வந்து ஒரு எக்ஸைட் வெயிட் பண்ண கூடாதா? ஒரு எக்ஸைட் ஆக கூடாதா? என்ன நீங்க பேசுறீங்க? இல்ல நான் தப்புலாம் சொல்லலையேங்க, நான் கரெக்ட் தான் சொல்றேன். அந்த உங்களோட அந்த குணாதிசயத்தை சொல்றேன். அது சூப்பர்ல. அது ரொம்ப நம்ம இப்ப இங்க பாருங்களேன், இவனுங்க என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. எங்க குரூப்ல அட்லி படம் வேணான்றானுங்க, ஒரு குரூப் ஒரு படம் லோகேஷ் படம் வேணான்றானுங்க. இப்ப நீங்க பாருங்க, ஏதோ ஒரு டயர் 2 டைரக்டர் வந்து டயர் 2 இல்ல டயர் 3 டைரக்டர் நல்ல டைரக்டர் தாங்க. அதான் அந்த பாருங்க, இந்த எங்க குரூப் பாருங்களேன், எங்க குரூப்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இவனுங்க விஜய் ஃபேனே சொல்றாரு. அதான் நானும் சொல்றேன். ஆக்சுவலா மகிழ் திறன் விஜய்க்கு படம் பண்ண வேண்டியது. ஆமா, அதே நான் எனக்கு 2 years 3 years முன்னாடி எனக்கு தெரிஞ்சு மகிழ் ஏதோ கதை சொன்ன மாதிரி நியூஸ் வந்துச்சு. அப்ப வந்து விஜய் ஃபேன்ஸே வந்து என்ன சொன்னீங்க, மகிழ் நீங்க இது அபிஷேக் தான் பண்ணீங்க கதை சொன்னப்ப நியூஸ் வந்த மாதிரி வந்தப்ப இதெல்லாம் பொய்யா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் சிவா இருக்கும்போது எவ்வளவு அவங்களே வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர். என்ன ப்ரோ, நான் இப்ப நாளா ஃபீல் பண்ண ப்ரோ. ஐ வாண்ட் டு அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க சும்மா அத சொல்லுவாங்க. ஏதாவது 100ல 1-2 பேர் இருக்கும், அவ்வளவுதான். விசுவாசம் படம் நான் என் கூட உட்காந்து பார்த்தவனே பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் அவர் தானப்பா எங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டு வந்ததுன்னு சொன்னா ஒரு 20 நாள் கழிச்சு. அது உண்மைதான் இல்லங்க. இப்ப அதுக்கு முன்னாடி பெருசா ஐகே ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லதான், அது நானே ஒத்துக்குவேன். ஆனா சிவா வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்களா இல்லையா? அந்த ஒரு படத்துல வந்துச்சு, வேற எந்த படத்துக்கு வந்துச்சு? அந்த ஒரு படம் கிடையாது. வீரம், வேதாளம், விஸ்வாசம் 3த்துலயுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு பயங்கரமா மார்க்கெட் ஏத்துனது அவங்க சிவா தான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்ட்ரி படத்தை அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இழந்துட்டீங்க, கரெக்டா? ஆமாங்க, ரூரல்லாம் நேர்கொண்டு போய் சுத்தமா ஓட்டல, அது நானே ஒத்துக்குறேனே. ஏன்னா அந்த மாதிரி படமும் கிடையாது. இப்ப ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு திருவிழா மாதிரி படம் வந்து வந்தாதான் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து உங்களுக்கு படம் ஓடும். ஏன்னா அது டாக்குமெண்ட்ரி. கரெக்ட். ரிவ்யூஸ் வைஸாவே நேர்கொண்ட பார்வைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெருசு நெகட்டிவ் ரிவ்யூ எங்கேயுமே இருக்கு, நீங்க மேக்ஸிமம் பார்க்க முடியாது. எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான். நல்ல ஆல்ரெடி ரீமேக் ஆயி நல்ல இதுவா. அப்படி பார்த்தா என்ன நீங்க ரீமேக்கே பண்ணது இல்லையா? இது புதுசா பேசுறீங்க? இல்ல அப்படிலாம் ரீமேக்லாம் சொல்லல. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்களா வாரிசுக்கு பிரஸ் ஷோ போட்டு சொன்னாங்கன்னு, 3 நாளைக்கு முன்னாடி பிரஸ் ஷோ போட்டாங்களே நேர்கொண்ட பார்வைக்கு, அதனால கூட இருக்கலாமா உங்க லாஜிக் படி? நீங்க சொன்ன வாரிசு பிரஸ் ஷோ. ஆமா ப்ரோ, see ஓகே பிரஸ் ஷோ வந்து நான் இதுக்காக அந்த வாரிசு அந்த பாயிண்ட் சொன்னேனா, நீங்க வந்து ஆட் போடுறது ப்ரோமோட் பண்றது சொன்னீங்க. நீங்க வந்து வாரிசுக்கு பண்ணீங்கன்னு சொல்றேன். நான் சொல்லல, யாருமே இங்க சொல்லலையே. நீங்க நான் ப்ளூரல் ப்ரோ, விஜய் ஃபேன்ஸா சொல்றேன். இப்ப இங்க யாருமே சொல்லலையே. இப்ப நீங்க சொன்னது வாரிசுக்கு பிரஸ் ஷோ போட்டாங்க, அதனால வந்து நல்லா ஓடிச்சுனீங்க, நல்ல ரிவ்யூ எங்கேயுமே அப்படிலாம் சொல்லல. நான் வந்து நீங்க இது ப்ரமோஷனுக்காக, ஐ மீன் ப்ரமோஷனுக்காக சொன்னீங்கல்ல, அதுக்காக. இப்ப நீங்க சொன்ன லாஜிக் சொல்றேன். வாரிசுக்கு பிரஸ் ஷோ போட்டனால ரிவ்யூ எதுவும் தப்பா வரல. நேர்கொண்ட பார்வைக்கு ரிவ்யூ பிரஸ் ஷோ 3 நாளைக்கு முன்னாடி போட்டாங்க, அதனால ரிவ்யூ எதுவும் தப்பா வரலன்னு எடுத்துக்கலாமா உங்க லாஜிக் படியே? பிரஸ் ஷோ போட்டே வாரிசு ஒரு சில பேர் பிடிக்கல ப்ரோ. ஓ, இப்ப அப்படியே மாத்திட்டாங்கப்பா. ஏன்? ஆமா, நான் இப்ப பரத்வாஜனுக்கு பிடிக்கலான்னாரு, அப்புறம் இவரு அந்த பிலிமி கிராஃப்ட் பிடிக்கலான்னாரு. அது மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த ரிவ்யூஸ், நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் பிடிக்கலான்னு தான் சொன்னாங்க பிரஸ் ஷோ பார்த்துட்டும் கூட. அந்த அக்மார் குணம் எங்கேயாவது இருந்து போகுமா? இப்படி மாறும். நான் தான் கேக்குறேன், நீங்க ஏற்கனவே பிறகு யார் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு சொன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஆன்லைன்ல பார்த்த வரைக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ யாரும் கொடுக்கல. அந்த படத்துக்கு கொடுக்க முடியாதுங்க, அந்த படத்துக்கு எப்படியும் கொடுக்க முடியாது நெகட்டிவ். அப்படி நெகட்டிவா சொல்றது என்ன இருக்கு? அஜித் ஒரு மாஸ்கிங் வச்சிருந்தாரு, அது மட்டும் தான் இருக்கு.
அன்வான்டா அது கரெக்டா பேலன்ஸ் பண்ணிருந்தாரு ப்ரோ. ரொம்ப வந்து மாஸ் அது வச்சு அந்த சப்ஜெக்ட இது பண்ணல, ரொம்ப சப்ஜெக்ட் டேமேஜ் பண்ணல. என் மூஞ்சில பயம் தெரியுதா அப்படின்ற ஒரு மாசின் தானே. அதான் அன்வான்டா ஒரு வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ அந்த சீன். வேற லெவல்ல இருக்கும். அதாவது அது வந்து கோர் கண்டென்ட்டே டிஸ்டர்ப் ஆகாம ஒரு ஃபேன்ஸ்க்கு மட்டும் ஒரு செலிப்ரேஷன் ஒரு வினோத் வச்சிருப்பாப்ல. மெயின் கோர் கண்டென்ட் வந்து டைல்யூட் ஆகுற மாதிரி மாஸ் சீன்ஸ் எதுவுமே படத்துல இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, இந்த ப்ளூ சட்டை மாதிரி ரிவ்யூ போய் பாருங்க தம்பி, நேர்கொண்டு பாருங்க. அதெல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம் ப்ரோ, அதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, மேபி அவர் பிடிக்காம இருந்திருக்கலாம். ஓகே, நான் ரிவ்யூ மறந்துருச்சு எனக்கு. இல்ல வலைபேச்சுலாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு, அதெல்லாம் மறந்துருச்சு போல. சரி நம்ம தான் மறப்போம் மன்னிப்போம், நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். அந்த குரூப் பைக் ஓட்டுன்ற அந்த குரூப் தானே ப்ரோ. நான் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னு சொல்லல. ஒரு ஆன்லைன்ல நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பாசிட்டிவ் இது நான் ஞாபகம் இருக்க வரைக்கும் இருந்துச்சு நேர்கொண்ட பார்வையில. அதுதான் சொல்றேன். நான் எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னா படம் வந்து விசுவாசம் விட பண்ணிருக்கணும். ஆனா பண்ணல. விசுவாசம் விட கம்மிங்கிறது நானே ஒத்துக்கிறேன்னு தான் சொல்றேன்ல. ஜாமி டேக்கன் ரீமேக் கன்ஃபார்மா ப்ரோ? அது கேள்விப்பட்டேங்க, உண்மையானு தெரியல. ஏன்னா விஜயகாந்த் அதுக்கப்புறம் வந்து ஆதிக் கூட பைலிங்குவலா ஒன் பண்ணி பண்ணுவோம். பண்ணுங்க ஆல்ரெடி வந்துச்சு டேக்கன். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணால பைலிங்குவல் கிடையாதுங்க, டைரக்ட் தெலுங்கா இருக்கணும். அப்படி இல்லனா பண்ணக்கூடாது. புரியல, என்னது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணா பைலிங்குவல்றாரு அவரு? இல்ல அப்படி சொல்ல, அப்படி சொல்லவே இல்ல ப்ரோ. ப்ரொடக்ஷன் பண்ணா வாய்ப்புகள் ஜாஸ்தி. பைலிங்குவல் சொல்றீங்க? நான் சொல்லவே இல்லையே ப்ரொடக்ஷன் ஜாஸ்தினால பைலிங்குவல்னு சொன்னேனா. வாய்ப்புகள் ஜாஸ்தி, வைபிங்ல இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனா சொல்றேன். வந்து பைலிங்குவல் பண்ண போற சொன்னீங்களா? ஏன் வாரிசு அங்க பண்ணாங்கன்ற காரணம் தெரியும். வாரிசு வந்து பைலிங்குவல் கிடையாது, அது தமிழ் படம் தான். இல்ல வாரிசு தெலுங்கு ப்ரொடியூசர் அவ்வளவுதான். இல்ல வாரிசு தெலுங்கு டைரக்டர், தெலுங்கு ப்ரொடியூசர் பண்ணாங்கன்னு ஐடியா தெரியுமா? ஏதாவது தெரியுமா? அவருக்கு விஜய்க்கு கதை பிடிச்சிருக்கு, அதனால பண்ணாரு. சொல்றேன் கேட்டுக்கோங்க. விஜய்க்கு அதுக்கு முன்னாடி 3-4 படமுமே மினிமம் 10 கோடி பண்ணுச்சாங்க தெலுங்குல ஷேரு. அந்த மார்க்கெட்டை புஷ் பண்றதுக்கு ஒரு டேரக்டா அங்க ஒன்று பண்ணா ஒன்னும் புஷ் ஆகுன்றதுக்காண்டி பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வாரிசு தெலுங்குல அங்க ரொம்ப நிறைய மூவிஸ் அதனால பெருசா பண்ணலன்னு நினைக்கிறேன். பெருசா துணி விட ஜாஸ்தி நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போல தெலுங்குல. ஏயோ தெலுங்குல படம் பண்ணி மார்க்கெட்டை புஷ் பண்றோம்னு சொல்லிட்டு படத்தை புஷ் பண்றீங்களா 3-4 தெலுங்குல? இல்ல அது இவன் சொல்லாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு வாரிசை விட வாத்தி ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் தெலுங்குல. ஆமா, பிச்சைக்காரன் ஜாஸ்தி. சும்மா சொல்லு, அடிச்சு விடு. ஏங்க வாத்தி தமிழ்நாடு தெலுங்குல அதிகங்க கலெக்ஷன், அது என்ன பண்ண முடியாது. தெலுங்கு இல்ல அதுவும் தெரியும். நீங்க எப்படி அஜித் ஆத்திக் மூவியோட நீங்க பைலிங்குவல் சொல்றீங்க? எனக்கு புரியல. அது இல்ல ப்ரோ, பைலிங்குவலா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு ஃபேனா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரிங்களா? ஆனா பிளஸ் தெலுங்கு ப்ரொடியூசரா இருக்கனால ஒரு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்காக அதுதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச மார்க் ஆண்டனியே தெலுங்குல வந்து ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். ப்ரொடியூசர் வந்து நல்லா போயிருக்கும்னு இருப்பீங்க. ஆதிக்கத்தை ஷார்ட் பிலிம் எல்லாம் பாத்துருப்பீங்க நீங்க நேரம். உங்களை பத்தி தான் தெரியுமையா, நீங்க இப்படிதான் பண்றீங்க. மகிழ் திருமணி யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அது எப்படி யாருனே தெரியாது. அப்ப நான் என்ன தடம் எல்லாம் பாக்கலங்கிறீங்களா? தடையறதுக்கு பாக்கலங்கிறீங்களா? ஆமா ஆமா, ஆக்சுவலா மகிழ் திருமணி ஆக்சுவலா நல்ல டைரக்டர் தெரியுமா ப்ரோ? மீகாமன் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பாத்துருக்கேன் ப்ரோ. மீகாமன்ல அந்த லவ் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஓகேயா இருக்கும். பட் அதை தவிர பாத்தீங்கன்னா படமா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். படம் எல்லாத்துலயும் லவ் சீன் ரொம்ப முக்கியம் தாங்க இருக்கும். டெலகிராமா டாரண்டா? இல்ல தடம்ல சூப்பரா இருக்கும் லவ் சீன்ஸ். இதுல வந்து மீகாமன்ல அது கொஞ்சம் ஹன்சிகா போச்சு கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும். கடைசியா கூட ஒரு உதயநிதி படம் ஒன்று வந்துச்சு, அது பாத்தீங்களா? அது பார்த்தேன் ப்ரோ. எனக்கு பர்சனலா பிடிச்சது ப்ரோ. அந்த இன்டர்வல் சீக்வென்ஸ்லாம் வேற நெக்ஸ்ட் லெவல் இருந்துச்சு. நரேன் அவங்க என்ன இல்ல இன்டர்வல் சீக்வென்ஸ்லாம் நெக்ஸ்ட் லெவல் இருந்துச்சு ப்ரோ. ஆரவ் வில்லனிசம்லாம் வேற லெவல் இருந்துச்சு அந்த படத்துல. நான் உங்கள்ட்ட பேசல நரேன். அவங்க என்ன அந்த மாதிரியா இந்த கடைசி கஸ்டடி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு ஜெனினா சொல்றதுக்கு they are trained like that and then they will be like that simple. அப்படி கிடையாது ப்ரோ. இப்ப விக்னேஷன் பண்ணியிருந்தா நான் எனக்கே வந்து கார்த்தோகன் சுத்தமா பிடிக்கல. எனக்கு கார்த்தோகன் பயங்கர படம் பார்த்து இரிட்டேட் ஆயிடுச்சு. அது இப்ப அப்படி கிடையாது. விக்னேஷனே படம் பண்ணியிருந்தாலும் நான் அந்த ஃபேக்ட்ல ஸ்ட்ராங்கா நின்று இருப்பேன் ப்ரோ. அப்படியா? 100% ப்ரோ. விக்னேஷனோட தானா சேர்ந்த கூட்டமும் எனக்கு பிடிக்கல, கார்த்தோகன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப நீங்க அப்ப கேட்டிருந்தாலும் அப்ப சைன் படம் கேட்டிருந்தாலும் இதே தான் சொல்லியிருப்பேன். ஓகே. அந்த மாதிரி இருந்து பழகுங்க ஜெயஸ்ரீயா. சரிங்க டைரக்டர் விமர்சனம் பண்ணாங்க எப்பயுமே. கரெக்ட்.
இதெல்லாம் ஒரு டேரக்டர்னு வந்து ரூமர்லாம் வந்தது இல்லை, அப்படியே கொந்தளிச்சிங்க, கத்துனீங்க. பாளைய படத்தை வச்சு பாருங்க இவ்வளவு மாசா சீன் இருக்கு, அது மாதிரிலாம் நீங்க போட்டிருக்கணும். போதைப்பட்டியும் பாலையாவும் பேசி ஒண்ணு சேராங்களாண்ணா. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதனாலதான் உங்களால புது புது டைரக்டர்கள் கிட்ட போக முடியும். அந்த மாதிரி என்ன பண்றது? அதே ப்ரோ இப்பதான் ப்ரோ இப்ப நாங்க அடுத்தடுத்த புது வேற டேரக்டர் தான் ப்ரோ கொலாபரேட் பண்றோம். இப்ப மகிழ் கூடவே 3 படம் பண்ணல. மகிழ் அப்புறம் நாங்க ஆதிக் அந்த மாதிரி கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ண பாக்குறோம். ஓகேங்க, ஆத்விக்லாம் எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல எனக்கு. அந்த காம்பினேஷன் தான் ரொம்ப இதுவா இருக்கு. தெரியல ப்ரோ, பார்க்கலாம். பட் மகிழ் படம் எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. படமா வந்து நெக்ஸ்ட் லெவல் இருக்கும்னு எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு மகிழ் படத்துல. ஒரு பி கிரேட் டைரக்டர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுறாரு பாக்குறப்பல. ஒரு மூவிஸ் கூட அப்படிதான் இருக்கு. கலெக்ஷனா பெருசா பண்ணல ப்ரோ, பட் மூவி குவாலிட்டியா பாத்தீங்கன்னா எனக்கு தடம் எல்லாம் எத்தனை வாட்டி பார்த்துருப்பேனே தெரியல ப்ரோ. மகிழ் திருமணி சொல்லுங்க, நான் ஆர்டிவி சொல்றேங்க. மகிழ் திருமணி சொல்ல தடம் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச சபரிஷ் வந்து தூங்குறப்ப எந்திரிக்கிறப்ப அப்படின்ற மாதிரி எல்லா தடவையும் பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அதனாலதான் அந்த படம் ஆக்சுவலா கொஞ்சம் தடம் நிறைய வாட்டி பார்த்தேன் ப்ரோ. அதுக்கு தான் சொன்னேன். அது எக்கச்சக்கம் நிறைய வாட்டி பார்த்தேன். லைக் அதுல அந்த டீடைலிங்ஸ், அந்த இவர யூடியூப்ல அந்த அனாலிசிஸ் எல்லாம் நிறைய எக்கச்சக்கமா பார்த்தேன் தடம்க்கு. ரொம்ப பிடிச்ச படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படி நம்ம பேசிட்டு கடைசியில படம் வரப்ப படம் ஏதாவது கொஞ்சம் ஒரு ஹைப்போதெட்டிக்கா கேக்குறேன், படம் சொதப்புச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த படம் சொதப்பிச்சுதான் சொல்றேன். அதுக்காக மகிழே மொக்க கேவலமான டைரக்டர் சொல்ல முடியாது இல்லையா? அடுத்த டைரக்டர் வந்துருவார்ல. இல்ல அடுத்த டைரக்டர் அனௌன்ஸ் வரும் ப்ரோ கார்த்திக் ப்ரோ. ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த படம் ஓகே ரிவ்யூவா சுமார் தான் சொல்ல முடியும். நாங்க அதுக்காக டைரக்டரை நான் கோர்ஸ் பேச மாட்டேன். இன்னொன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையானு தெரியல, அதனால சொல்லல. பரவாயில்ல, மகிழும் ஒரு 3 படத்துக்கு லாக்காம். நல்லது ப்ரோ, மகிழ் லாக் ஆனாலும் ஐ அம் வெரி ஹாப்பி. வினோத்தும் ஹாப்பி தான். வினோத்தும் ஹாப்பியா தான் இருந்தீங்க, கேள்வி ஞாபகம் இருக்கு. ஆமா ப்ரோ. நமக்கு என்ன ப்ரோ, நான் திரும்ப சொல்றேன், எங்க குரூப் மாதிரியா இவங்க பாருங்க, இவங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அட்லி வேணான்றாங்க, லோகேஷ் வேணான்றாங்க, ஸ்கார்சிசியை கூட்டு வந்தா கூட அதை குறை சொல்லுவாங்க. நீங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷம், டக்குன்னு சந்தோஷமாயிடுறீங்க பாருங்க. உங்களை மாதிரி ஈஸியா எங்க குரூப்பை சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியல, அதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. So sad bro, unfortunately so sad. 200%. இந்த மாதிரி ஈஸியா இருந்தா நல்லா இருக்கும். டீசர்லாம் பாருங்க, என்ன பண்ணாலும் டீசர் பிடிக்கல, ஃபர்ஸ்ட் லுக் பிடிக்கல, ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்காங்க. இப்போ நமக்கு விஜய் ஃபேன்ஸே கோபி பிரசன்னாவை கலாய்க்கிறாங்க. அதான் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்து என்னன்னே தெரியல. இந்த கார்த்தி சொல்லுங்க. என்னப்பா சபரிஷ் தம்பி கோயம்புத்தூரா? ஆமா ப்ரோ, நியூசிலாந்து இல்ல தம்பி. சபரிஷ் எந்த ஊர் சாமி? கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க? சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான் ப்ரோ. இது இந்த மஸ்காலிப்பாளையம் ரோட் பக்கத்துல. மஸ்கால் ரோட்ல ஹோப் காலேஜ்ல இல்ல, மஸ்கால் ரோடு அங்க இருக்கு, ஹோப் காலேஜ் அங்க இருக்கு. மஸ்காலத்துல எங்க? மஸ்காலிப்பாளையம் ரோடு ஹோப் காலேஜ் ஒரு இடம் தான் ப்ரோ. இல்ல இல்ல ஹோப் இல்ல இல்ல இது பக்கத்துல கடை பேர் சொல்லுங்க பக்கத்துல. ஆமா, அங்க ஏதோ சொல்லுவாரு, ஏதோ ஒரு ஹோட்டல் கடை, ஒரு ஃப்ரெண்ட் ஏதோ வச்சிருக்காரு கடை. அந்த கடையில யாரு வேலை பாப்பா? ஆர்பிஎஸ் தெரியுமா தம்பி? கரெக்ட் வந்துட்டாரு. தெரியுமா சபரிஷ்? தெரியாது தெரியும் சொல்லியா இரு. என்ன நீங்க டெய்லி அண்ணன் கேள்வி கேக்குறாரு, எல்லாம் தெரியாது என்னையாவது விடப்பா. சபரிஷ் அஜித் தானப்பா? சபரிஷ் நம்ம ஆர்பிஎஸ் தானே அவரு தானே? அஜித் இப்ப அஜித் தலையை முழுகி தலைமுறைக்கு தம்பி. இந்த வடிவேல டீ கடையில டீல் பண்ண மாதிரி தான் பண்ண முடியும். ஆமா, நம்ம பெரிய சாமியா ஏங்க நல்லா தெரியும். என்னங்க நான் அவர் தோஸ்துங்க. ஆனா நடராஜன் மதுரையில யாராவது தெரியுமாண்ணே உங்களுக்கு? சபரிஷ் பேச மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்க தம்பி, என்ன பண்றீங்க? ரொம்ப பர்சனலா போக வேண்டாம் தம்பி. பர்சனலா பொண்ணு சொல்லப்ப என்ன படிக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா சொன்னா மட்டும். வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது பண்றீங்களா தம்பி? இரு கார்த்தி, இல்ல அப்படியே இல்ல. இரு தம்பி, கார்த்தி இரு. அப்படின்னு மாஃபியா, ஏகே மாஃபியால வர்க் பண்றாரு. இரு அப்படியா? இல்ல ஏகே ஃபேன், அவ்வளவுதான். அப்ப ஏகே நீங்க எந்த படத்தை ஃபர்ஸ்ட் நீ ஃபேனா நீங்க சொல்லுங்க.
நான் கம்மி வயசு தான், அதனால நான் 2K கிட்ட தான். சரி சாமி 2K கிட்ட அதான் சொல்லு நான் சாமி. ஃபர்ஸ்ட் பில்லா பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பில்லா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து பயங்கரமா ரசிச்சு அதுல இருந்து தான் AK ஃபேன். 2K கிட்டனா 2000ல பிறந்தாலும் பில்லா வரப்ப 7 வயசு இருந்திருக்கும். இது ஆமா இது bro, ஜெயசூர்யா 7 வயசு அதுக்கப்புறம் பார்த்து ரசிக்க கூடாது? 7 வயசுல இல்ல ரசிக்க கூடாது? தம்பி இல்ல தம்பி, அஜித் நல்ல நடிகர், அதப்ப நான் ஒன்றும் தப்பு சொல்லப்பா. நீ விடுங்கப்பா, அஜித் விஜய் ஃபேன்ல நீங்க சரியா சண்டை போட்டுக்குங்க. எதுக்கு டைரக்டர் உங்களுக்கு மகளிர் திருமணி என்ன, ஏன் உங்களுக்கு மகளிர் திருமணி பிடிக்கல? பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நீங்க இல்ல தான் பிடிக்கலன்னு இல்ல இல்ல நினைச்சீங்கன்னு நீங்க வந்து இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தேன். இரு சாமி, நான் பேசுறேன் சாமி. நீங்க கான்பிடன்ட்னு சொன்னீங்க, அந்த படத்தை விடாமுயற்சி கான்பிடன்ட் நீங்க ஏன் சொல்றீங்க? ஏன்னா வந்து எனக்கு அந்த டைரக்டர் பண்ண ப்ரீவியஸ் மூவிஸ் அவரோட ஸ்டைல் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டைலா எடுப்பாரு மேக்கிங்கா. அப்புறம் வந்து கதையாவுமே கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும். ப்ரீவியஸ் படம் யாரு நினைச்சாங்க உங்களுக்கு தெரியுமா? கலக்கத்தலைவன் உங்க உதயநிதி தான். அந்த படம் உங்களுக்கு பிடிக்கலையா? அந்த படம் எனக்கு பிடிச்சது bro. படம் பெருசா ஓடலாம்னு நினைக்கிறேன், பட் படமா எனக்கு ரெவியூவா எனக்கு பிடிச்சது. படம் ஓடலன்னா அந்த படம் டைரக்டர் தப்பு இல்ல, படத்தை பாக்குறதுக்கு ரசனைன்னு அர்த்தம். வந்து படம் டைரக்டர் பொதுமக்களுக்கு ரசனை இல்லைன்னு சொல்லலாம், ஆனா எனக்கு பர்சனலா பிடிச்சதுன்னு சொல்றேன். அப்ப ஏன் நீங்க மகிழ் திருமணி ரசனை இல்ல சார், ரசனை இல்ல, அவங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிக்கல சார். ரசனை தப்பா யூஸ் பண்ணிட்டேன். பொதுமக்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் கண்டென்ட் பிடிக்கல. உதயநிதி செட் ஆகல. உதயநிதி அந்த ரசனை சார், இவர் இந்த நடராஜன் சொல்லி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரசனைங்க இவரு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. படம் வந்து மக்களுக்கு பிடிக்கல ஒழிய அந்த ஸ்பெசிபிக் மூவி மக்களுக்கு பிடிக்கல. அத பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு மக்களுக்கு அறிவு இல்ல. அப்படி கிடையாது, அப்படி நான் சொல்ல, அது நான் தெரியாம லைக் இவரு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. நான் சொல்றேன் நீ சொல்ல, நான் சொல்றேன். சபரி நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா அது உங்க கருத்து. நான் வந்து மக்களுக்கு அறிவில்லைன்னு சொல்ல வரல, அந்த ஸ்பெசிபிக் கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஜெயசூர்யா தக்க தண்டனை வழங்கும்படி சொல்லுங்க. சரி விடாமுயற்சி படம் நீங்க பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? கம்பல்சரி பாப்பேன் ஃபர்ஸ்ட் டே. ஏப்பா கூடப்பா எந்த படம் நடிச்சாலும் பாருங்கப்பா. ஏப்பா டைரக்டர் கூடப்பா அஜித் விஜய் எல்லா படத்தையும் பாருங்க. ஏன் சண்டை போட்டு இருக்கீங்க? தம்பி இல்ல தம்பி, லியோ பாருங்க நான் சொல்ல. என்ன கார்த்தி சமீபத்துல தியேட்டர்ல வந்து அனிமல் படமே வரலையா தியேட்டர்ல? இல்ல தியேட்டருக்கு போற சந்தர்ப்பம் இல்ல, டைம் ஆக போகுது. நீங்க போக முடியாது. அப்ப அஜித் விஜய் நடிச்சா பாப்பீங்க, மத்தவங்க நடிச்சா மத்தவங்க இழிச்சவானா? இல்ல அப்படி சொல்லப்பா, நமக்கு டைம் ஐயப்பா தங்கத்தை வாங்கினாங்க, மத்தவங்க தவிட்டுக்கு வாங்கினாங்களா? அப்படி இல்ல அப்படி சொல்ல. என்ன அப்படிலாம் இல்ல. நான் வந்து இல்ல இந்த பன்மால ஒரு படத்துக்கு நான் பார்த்தேன் அதுவும் பார்த்தேன். கடைசியா அந்த அனிமல் வந்து முந்தானே தான் பார்த்தேன். ஷாருக்கான் பார்த்தேன் அந்த படத்துக்கு பேர் சொல்றது கேளு. இது என்ன ஜங்க், அது என்ன பார்த்து பாருங்க, டங்கி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அதுக்குள்ள வந்து ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வெளியே வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பார்த்தேன். அந்த உங்க ஃப்ரெண்டானா? என்னப்பா தியேட்டர் ஓனரும் உங்க ஃப்ரெண்டு தான்? ஃப்ரெண்டா? தியேட்டர் ஓனர் ஃப்ரெண்ட் இல்லப்பா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரெண்டு. தியேட்டர் திருப்பூர்ல இருக்காங்கப்பா. திருப்பூர்ல தியேட்டர் ஓனர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து மதுரை சிவகங்கை பக்கம் யாரும் பழக்கம் இருக்கானே? மதுரையில இல்லப்பா, அந்த அளவுக்கு மதுரையில இல்லப்பா. மதுரையில வந்து 2-3 பேர் இருக்காங்க. இல்ல மதுரையில 2-3 பேர் இருக்காங்க. தியேட்டர்ல தெரியல எனக்கு. மதுரை சைடு ஹோட்டல் கடை, டீ கடை, பிராந்தி கடை, டாஸ்மாக் இல்ல பிராந்தி கடை சொல்லாதப்பா. ஹோட்டல் இருக்காங்களா? ஆளு அண்ணனுக்கு அல்ல இடத்துல ஆள் இருக்காங்க. என்ன மதுரை எல்லா மாவட்டத்திலயும் ஆள் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா ஊராட்சி எல்லாத்துலயுமே இருக்கு. உனக்கு எங்க என்ன ஜெயசூர்யா இப்ப என்ன பண்ணணும், எங்க எந்த இடத்துல சொல்லு. பின்கோடு சொல்லு ஜெயசூர்யா. என்ன எந்த பின்கோட்ல என்ன சொல்லு. இல்லப்பா தெரியாம கேள்வி கேட்கறது எனக்கெல்லாம் பவர் இல்லப்பா. ஏப்பா நீ உள்ள ஜெயசூரஸ் சிவகங்கையில எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, அதிக ஃப்ரெண்ட்ஸ் அங்கதான் இருக்காங்க. கிடையாது, மதுரை தானே. சும்மா சொன்னேன்
ஏன் எங்க ஊர் பையன் ஏன் அந்த லட்சுமணன் சீரை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நெப்போட்டிசம். நெப்போட்டிசம். யாரு? சபரீஷ் சொல்லுங்க. நம்ம சந்திக்கலாமா? நம்ம ராகுல் தெரியுமா? கோயம்புத்தூர் ராகுல் இல்ல தெரியுமா? இப்ப கரண்டா கோயம்புத்தூர்ல இல்லண்ணா. எங்க இருக்கீங்க? வச்சிட்டு இருக்கானே. நியூசிலாந்தா? ஆமா, அது தெரியாதா? இப்ப வந்தவன சொன்னானா இல்லையா? நீ ஏதோ நியூஸா? என்ன ப்ரோ கத்தி சொல்றீங்க? நியூசிலாந்து. ஆமா தம்பி, உன்னை காப்பாத்துக்கு முயற்சி பண்றேன். ரொம்ப பேசினா நியூசிலாந்து அஜித் ரசிகர் மன்ற தலைவர்னே பாத்துக்க. அப்புறம் உன்னை அவ்வளவுதான். உன் நம்பரை நோட் பண்ணி வேண்டாம் இல்ல அப்படி இல்ல. கோயம்புத்தூர் பசங்களும் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் நிறைய பேர் பசங்க இருக்காங்க. என்னோட உயிர் நண்பன் வந்து அஜித் தீவிர ஃபேனப்பா. அண்ணன் நைட்டு 12:30 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது போன் அடிச்சு சாப்பிட்டேன்னு கேட்பாரு. ஏன் கார்த்தி, இந்த பாலாஜி என்னப்பா பண்றாப்ல? வரவே மாட்டேங்கிறாப்ல. பாலாஜி வர மாட்டேங்கிறாப்ல, பிரசாந்த் வர மாட்டேன். பிரசாந்த் ரொம்ப ஸ்பீக் ஆயிட்டாரு. 1 மணிக்கு போன் அடிச்சு ஏன் பாலாஜி என்ன வரலன்னு கேட்பாரு. அதையும் இல்ல அந்த அவனாசில இந்த புது கடை சரியான ஓட்டமாப்பா. பிரசாந்த் கையில விட முடியாது போ. ஐயோ அண்ணே, நீங்க போயிருந்தானே, நீங்க திருப்பூர் போயிருந்தேன். வந்து ஏன் என்ன கூப்பிடல? என் கூட ஒரு 3-4 பேர் வேற வேலையா வந்திருந்தோம். அவர் சுப்பிரமணியன் 30 பேர் 3000 பேர் கூட்டு வாப்பா. என்னப்பா பேசுற நீ? திருப்பூர் பாருங்க, நான் அவங்க கூட வந்திருந்தேன். அவங்க என்ன கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள கூட்டிட்டு போய் தான் நிறுத்தி இப்படி போய் கரெக்டா அந்த கூகுள் மேப்ல பார்த்தேன். அங்க இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் தான் அந்த ரோட் சவுத் கடை. அந்த அவினாசி லெஃப்ட் எடுத்தா அவினாசி, ரைட் எடுத்து திருப்பூர் வரும்ல அந்த ரோடு, அந்த இடத்துக்கிட்ட. சரி, இருந்தாலும் கூட 4 பேர் இருக்காங்க, அந்த கடைக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கண்டிஷன்ல. சரி, திருப்பூர்ல எங்க போன கார்த்தி? திருப்பூர்ல நமக்கு தெரிஞ்ச ஒரே இடம் தான் திருப்பூர் ஸ்ரீசக்தி தான். வேற எங்க? கூட வராம ஐயப்ப கூட்டு வந்தியா? இல்ல வேற வேலை. சுப்பிரமணியன், திருப்பூர் சுப்பிரமணியன் பார்க்கறதுக்கு வேலை. அவரு பாவம்ப்பா. அன்னைக்கு போனதோடு பேசினேன். வேண்டாங்கன்னு சொல்லிட்டாப்ல. பசங்க பாத்துக்கிறாங்க, நீ சந்தோஷமா சொல்றாப்ல. அவரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சீல் பண்ணாப்ல இல்ல? அதுவா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. பசங்க இல்ல கோயம்புத்தூர்ல 2 தியேட்டர் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் 2 தியேட்டர். நம்ம செந்தில் குமரன் சாந்தி எடுத்துக்கன்னு சொல்றாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. கார்த்தி அவங்க பையன் தான் பாத்துக்காப்ல. கார்த்தி அவங்க பையன் கார்த்தி அவங்க தெரியுமா? கார்த்தி பாத்துக்கிறியா? அவரை பார்த்ததுல சொல்லியிருக்காரு. கார்த்தி பார்க்கவே முடியாது, உன்னையும் பார்க்க முடியாது, கார்த்திகை பேருக்கு பார்க்கவே முடியாதப்பா. பேசிக்கிட்டா புரியும். சரி சபரீஷ் தலைவர் எங்கப்பா? தலைவர்லாம் மாத்தல ப்ரோ, இன்னுமே அவர் தான் தலைவர் மாதிரி. அவர் இல்ல யார் நிக்கல பேசிட்டு இருக்காங்க. எலெக்ஷன்லாம் எதுவும் வைக்கலங்க. இப்ப கூட பாருங்க, விஜயகாந்த் இறந்தப்ப அவரு வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு. அறிக்கைனா வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு தியேட்டர் வந்து ஒரு ஷோ ஓடாது, இப்படிக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர்னு போட்டிருந்தாரு. நான் அவரை கிண்டல் அடிக்கலான்னு இருந்தேன். கிண்டல்னா என்னன்னு, திரும்ப தலைவர் பதவிக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கலான் இருந்தேன். சரி, ஓகே, அது விஜயகாந்த் நியூஸ் அந்த டைம்ல கேட்கக்கூடாது. அந்த டைம்ல ரொம்ப அந்த மீடியா எல்லாம் வச்சு, அது என்ன லியோ மேட்டரும் அந்த மேட்டர்லாம் கொஞ்சம் கம்பைன் ஆகி வந்துருச்சு இல்லையா? இன்னும் மீடியாலாம் ரொம்ப 7 மணி ஷோ போட்டது. நம்ம 7 மணி ஷோலாம் இப்போ எப்பயுமே தப்புன்னே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எத்தனை மணிக்கு ஷோ போட்டாலும் ஓட்டலாம் அப்படின்றதான் நம்ம கேட்குறோம். 4 மணிக்கு ஷோ கொடுங்க, 1 மணிக்கு ஷோ பண்ணுங்க தான் கேட்குறோம். தப்பே கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றுக்கு அவர் பேசுறத ஹெட்லைட்ல எடுத்து போட்டு அவருக்கு தேவைதாங்க. அந்த டைம்ல நடந்துக்கிறது வந்து ரொம்ப தப்பு. தம்பி இல்ல தம்பி, அவர் வந்து வெள்ளச்சோளமாப்பா. அவர் வெள்ளச்சோளம். வெள்ளச்சோளம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? வெள்ளையா இருக்கும் இல்ல அவரு. அது லியோ பத்தி தம்பி தமாஷ் பேசுறது. இது யார் தம்பி தமாஷ் பேசுறது? லியோ பத்தி நிறைய பேசியிருப்பாரு. ஆனா கடைசியா லியோ நஷ்டம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டு அதை ஹைலைட் பண்ணி விட்டாங்க. கார்த்தி ஒண்ணு சொல்லு. அவரு வந்து டைமண்ட் தியேட்டர்ல படம் போட்டுருந்து எனக்கு தெரியும். எனக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படம் போட்டுருந்து தெரியும். நல்ல மனுஷன் அப்பா. டென்ஸ் நல்லா கோவப்படுவாரு. நல்ல மனுஷன். அவர் வந்து ஏன் இப்படி பண்ண முடிவெடுத்தா நான் கூப்பிட்டு 1/2 மணி நேரம் பேசுறேன். விடுங்கன்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் வேண்டாங்கன்னு அப்படின்ட்டாப்ல. நல்ல மனுஷன் அவர் என்னன்னா வந்து தப்புன்னா தப்பு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். தப்புனா தப்பு தான்.
உண்மையாவே 1/2 மணி நேரம் பேசுனீங்களாண்ணா? ஏன் தம்பி உங்கள்ட்ட அவரோட இல்லண்ணா, ஃபோன் நம்பர் கொடுத்து, நீ யார் தம்பி பேசுறீங்க? கோழி மசாலா. கோழி மசாலா எனக்கு சத்தி மசாலா தெரியுமாப்பா, கோழி மசாலா தெரியாது. அண்ணா இப்போ நீங்க ஒரு போட்டோல இருக்கீங்களாண்ணே, அதுல 2 பேர்ல யார் நின்னீங்க? நீங்க யாரப்ப நினைக்கிறீங்க? தெரியல, அது எப்படி நம்மளா நினைக்கிறது? கார்த்திக் தெரியும், கார்த்திக் கேளுங்க. தம்பி கோழி மசாலான்னு கேள்விப்படுறப்பா. போட்டோ எடுத்தவர் ப்ரோ. 2 பேருமே ஒரு இல்லைங்க. 2 பேருமே அவர்ல ஜெயஸ்ரீ அண்ணா, வேற ஆள் இருக்கு. ஜெயஸ்ரீயா 2 பேருமே இல்ல, கவர் டிபில ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்தான். ஓ அவரா? அண்ணே வணக்கண்ணே, நல்லாக்கீங்களா? இருக்கிறனப்பா. இல்ல அந்த கோழி மசாலா சொன்னாப்ல, சத்தி மசாலா. அப்ப அந்த போட்டோல இருக்க 2 பேர் யாரு? என் உயிர் நண்பர், 2 கண்ணு மாதிரி உயிர் நண்பர்கள். சூப்பர்ண்ணே. ஒருத்தன் அதுக்கப்புறம் அப்படியே அவனா ஐயப்பனோட வாட்ஸ்அப் நம்பர் நட்டராஜனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும். இல்ல அது ஒருத்தன் வந்து தனபால அவனாசில் இருக்கிறான். இன்னொருத்த பக்கத்துல தான், பேரை சொல்லக்கூடாது. பேரை சொன்னா வந்து கீழே ஸ்பீக்கர்ல இருக்கிறான், வேண்டாம் சத்தம் போடுவான். தனபால் வந்து வெள்ளச்சோளம், அவனும் அப்படித்தான். அவன் ஏதோ வெள்ளத்தோல் அப்படியே என்ன இது? வெள்ளச்சோளம் அப்பா, வெள்ளச்சோளம் அப்படின்னா அப்படின்னா வந்து வீட்டுல பெரியவங்க கேட்டுப்பாங்க. ஒயிட் கார்ன், மக்காச்சோளம் புல்லு. ஒயிட் கார்ன்னா புல்லு. மனசு வெள்ளையா இருப்பாங்கப்பா. ஓ வெள்ளை மனசு. கருப்பா இருந்தா ஏதாச்சும் தப்பா? இந்த தப்பு தான், நான் கருப்பு தாப்பா. யார் இது? எல்லாருமே போதை போட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்களா இப்பெல்லாம்? ஏன்னா நீங்கள் நான் மட்டும்தான் அப்படி வருவோம், இப்ப எல்லாருமே அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டானுங்க போல. எப்பவுமே அப்படிதான் இருக்காரு. ஆளுக்கு 2 பிக்கப் போட்டு வந்தானுங்க போல இருக்க வழக்கமா. பெக்கெல்லாம் ஏப்பா நமக்கு பெக்கு பத்துமா? ஏப்பா ஆப்புக்கு மேல ஓய் பேர இல்ல இவனுங்க சொல்லணே, இவனுங்க நமக்கு ஈக்குவலா வந்துட்டானுங்க போல இருக்க. எல்லாருமே வர வர அப்படி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. பிஜேபி எப்படி இருக்கு கோயம்புத்தூர்ல பிஜேபி வருமானா? தம்பி கட்சி பத்தி எனக்கு தெரியாதுப்பா. நட்டராஜன் நீங்க திமுக இதுதல்ல, என்னப்பா சப்போர்ட் தல்ல? என்னப்பா திமுக டிஎம்கே சப்போர்ட் தல்ல நீங்க? இல்லப்பா, எல்லா கட்சியும். ஏன்னா எப்ப வந்து கார்த்திக் ப்ரோ வந்து டிஎம்கே அடிச்சாலும் வந்து எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா கேக்குறீங்க. இல்லப்பா, எந்த கட்சியும் நான் பேச மாட்டேன்ப்பா. எல்லா கட்சியிலயும் சொந்தக்காரர் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான். நான் ஓட்டு போற மட்டும் தான் நான் கட்சி பத்தி யோசிப்பேன். அது பத்தி இவர் எல்லா கட்சியும் கரெக்டா எப்ப டிஎம்கே அகைன்ஸ்டா பேசினாலும் நீங்க வந்து ஏதோ ஆட்டத்தை கலைச்சு விட்டுறீங்க. என் பொண்ணை டிஎம்கேரிப்பா, என் பொண்ணை டிஎம்கேரி ஏதாச்சும் பேச முறைச்சு பாப்பா. சொல்றது கேளுப்பா. இல்ல நான் சொல்றது, எனக்கு எல்லா கட்சியும் சொந்தக்காரர் இருக்காங்கப்பா. உனக்கு வேணா நீ நம்பர் கார்த்திட்டு வாங்கிக்கோ, நீ யார்கிட்ட பேசணும்னு பேசுறேன் நான். எனக்கு ஏன்னா கட்சி நடத்துறது வந்து நீ கட்சி சேர்ந்து பேசுறேன், எந்த கட்சியும் தர மாட்டேன் நான். எனக்கு ஓட்டு போடுறது மட்டும் ஓட்டு போட்டு வந்துடுவேன். இந்த கட்சி கொடிக்கட்ட வேண்டி ஏற மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வண்டியில போவேன், மச்ச வண்டியில போவேன். கொஞ்ச நாள் எஸ்பி வேலுமணி போட்டோ எல்லாம் வச்சு சுத்திட்டு. இப்ப அது வந்து சொந்தக்காரன் கார்த்தி உனக்கு தெரியாம பேசிட்டு இருக்காது. பசங்க தான் பேசுறேன், நீ தெரியாம பேசிட்டு மாமனை போய் நான் என்ன பண்றது? எல்லா எதுக்கு அதை கூட இது டைம் பாஸ் வந்து அரசியல் பேசாதீங்கப்பா. நீ அரசியல் பேச போது அரசியல் பேச வரவே மாட்டேன். நீ சினிமா பத்தி பேசு, ஜெனரல் பத்தி பேசு. அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சரி, சினிமாவும் பேசக்கூடாதுன்றீங்க. சரி சினிமா பேசுங்க. பின்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன்ப்பா. சபரீஷ் தம்பி சொல்லுங்க. சென்னிமலை கோயிலுக்கு போயிருக்கீங்களா? எங்க? சென்னிமலை கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இல்ல போனது, கோயிலுக்கு போய் பல வருஷம் இருக்கும். கோயிலுக்கெல்லாம் போங்கப்பா, கோயிலுக்கெல்லாம். அதாவது சென்னிமலையில வந்து எல்லா கோயிலோட உலகத்திலே ஒரே சிறப்பு அந்த சென்னிமலை கோயில் இருக்குது. நீ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரிண்ணா சரி. நட்ராஜனே சொல்லுங்க. நீங்க என்ன படம் பார்க்க போறீங்கன்னா பொங்கலுக்கு? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் பாத்துருவேன். இன்டர்வல்ல வந்து அயலாண்ட் பாத்துருவாரு. இல்ல இன்டர்வல் வந்து இல்ல அயலாண்ட் வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் என் பையன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேப்டன், செகண்ட் ஹாஃப் அயலாண்ட். கேஜில ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் சொல்லிட்டு நானு டிக்கெட் எடுத்து வச்சிருவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. செகண்ட் வந்து என் பையன் வந்து சிவகார்த்திகேயன் வகுப்பு என் பையனுக்கு பிடிக்கும். படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு தேட்டருக்கு போனோம்னு சொல்லிக்கிறான். அப்புறம் பையன் கூட 2வது நாள் படத்துக்கு அவன் புரோசன் மால்ல மச்சான் டிக்கெட் போட்டு கொடுத்துருவான். அவன் மாலுக்கு வருவான், தேட்டர் வர மாட்டான் பையன். புரோசன் மால் கூட்டு போயிட்டு வந்துடுவான். பசங்க வந்து பையன் தேட்டருக்கு வர மாட்டான், பையன் வீட்லயே படம் பார்த்துருவான். அந்த பிரைம் வீடியோல மூண்டான் 1 வாரத்துல போட்டுறாங்க, வீட்லயே உட்காந்து பார்த்துருவாங்க. பையன் வந்து சிவகார்த்திகேயன் பையனுக்கு பிடிக்கும். அவனுக்கோசரம் 2வது நாள் போயிடும். அவனுக்கு எனக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்கும். சிவகார்த்திகேயன் வந்து கோயம்புத்தூர்ல வந்து சிவகார்த்திகேயன் பழக்கம்னா உங்களுக்கு?
சிவகார்த்திகேயன் முதல்ல பழக்கம் இந்த இதுல விஜய் டிவில வந்துட்டு இருந்தாப்ல இல்ல, அது என்ன ஷோ அது? திருச்சி திருச்சி சிவகார்த்திகேயன், நம்ம திருச்சி பரணி மாதிரி. தனுஷ் சபரீஷ் தனுஷ் தெரியுமா? தனுஷ் தெரியும். ஓவரா பேசுறேன் புரியல. என்ன தப்பு சபரீஷ். ஏன் ப்ரோ ஜெயசு பரணி தம்பி பேசுறிய நீ? ஐலாண்ட் டைரக்டர் உங்க ஊருக்காரர் தானே, தெரியுமா? அவரை தெரியுமா? அயலான்ல டைரக்டர் தெரியாதப்பா, ரகுமான் மியூசிக் தெரியுமாப்பா? அதான் தெரியாது. ரகுமான தெரியுமாண்ணே? ரகுமான் சார் ஒரே ட்ரிப் பார்த்துருக்கேன்ப்பா, ஒரே ட்ரிப் தான் பார்த்துருக்கேன். எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க? அதான் திருப்பூர்ல நஞ்சப்பா ஸ்கூல்ல படிச்சா தெரிஞ்சுக்கலாம். சொந்த ஊர் திருப்பூரா கோயம்புத்தூர்? சொந்த ஊர் நாமக்கல்ப்பா. நாமக்கல் நாமக்கல்ல யாருன்னா தெரியும்? நாமக்கல்ல நிறைய பேர் தெரியும். நாமக்கல்லே தெரியும். அது எதுக்கு நாமக்கல்ல எங்க அண்ணன் ராஜா சொன்னா முட்டை நாளைக்கு வந்து 50 இசைக்கு போதுமா? எங்க அண்ணன் வேண்டாம் அது எங்க அண்ணன் பிசினஸ். எங்க அண்ணன் பேசியே நான் எங்க அண்ணன் இல்ல எங்க அண்ணன் பேசி என்னைக்கு வாரிசு கார்த்தி இல்ல என்னைக்கு இந்த வாரிசு படம் போய் பார்த்தோம், அதுல இருந்து பிரச்சனை உருவே பிரச்சனையாகி நான் ஊப்பட்ட பிரச்சனையாகி கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் அழிச்சு நிம்மதியெல்லாம் இருக்கிறேன். குடும்ப பிரச்சனையப்பா, அது குடும்ப பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, நம்ம பாலாஜி எனக்கு தெரியும். வேண்டாம் விடும். படம் பார்த்து 18 லட்சம் அழிச்சிட்டீங்க. டைட்டில் கிடைச்சிருச்சா? இல்ல வாரிசு பார்த்து 18 லட்சம் இழந்த நபர். என்ன கதைனே? இல்ல அந்த படத்துக்கு போயிட்டு தான் அந்த படத்துக்கு போய் இல்ல இருப்பா அது விஜய் ஏதோ சொல்ல வராரு ஃபிளாஷ்பேக். அந்த படத்துக்கு போயிட்டு வந்து அந்த படத்துக்கு போன காட்டி எங்க அண்ணன் பொண்டாட்டி என்ன ஒரு மாதிரி பேசி டென்ஷன் ஆகி அந்த படத்துக்கு போனதுக்காக. ஆமா, அன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை போகுது, குடும்ப பிரச்சனை விடு. அதனால வந்து அது வாரிசு என்ன எழுத்தீங்க உங்க குடும்ப பிரச்சனை இல்ல அந்த படத்துக்கு போயிட்டு வந்து அந்த படத்துக்கு அது வாரிசு படத்துக்கு வந்து தெளிவா போய் படம் பார்த்தேன்ப்பா, தண்ணி அடிக்காம பார்த்தேன். 18ஆம் தேதியில இருந்து குடிக்க ஆரம்பிச்சது தான், அதாவது 18/1/2023 வாரிசு பார்த்து குடிக்க ஆரம்பித்த நபர். வாரிசு படம் தானே? வாரிசு தெளிவா வாரிசு படம் பார்க்க போறீங்க, பார்த்துட்டு வந்தீங்க. இல்லப்பா அது என்னன்னா அது குடும்ப பிரச்சனை. வேண்டாம் போன்ல சொல்றேன். அதுக்கு விஜய்க்கு அது சம்மந்தம் இல்ல, விஜய்க்கு அது சம்மந்தம் இல்ல. போனுக்கு தெரியாது, அது போன் கண்டுக்க மாட்டாப்லே. டைட்டில் இப்படிதானே வரும், வந்துட்டு போறப்ப என்னப்பா 18 லட்சம் இழந்த நபர் அப்படின்னு போடுவாரு. அப்படின்னு இல்ல கோயம்புத்தூர்ல விஜய் ஏதாவது சொந்தக்காரங்க என்னப்பா உங்களுக்கு? தளபதி விஜய் உங்களுக்கு சொந்தக்காரனா? தமிழ்னா சொந்தக்காரன் தான்ப்பா. போடு மாசா இருக்கேன் டயலாக்லாம் படத்திலே வைக்கலாமே. இல்ல சொந்தக்காரன்னு சொல்றது தமிழ்னா சொந்தக்காரர் அவரு இல்ல ஜெசிகா. டெய்லி ஆஃப் அடிச்சுனா ஆட்டோமேட்டிக்கா உனக்கே வராது. லிவர் போயிருமேங்க, இருக்கான்னு தெரியல. லிவர்லாம் போகுது. இல்ல அதுக்கெல்லாம் மெடிசன் இருக்குப்பா, அதுக்கெல்லாம் மெடிசன் இருக்கு. கமெண்ட் இருப்பா ஜெயசூரி இதை குடிக்கிற பத்தி பேசாத கார்த்தி, கமெண்ட் இருக்கும். அது அவன் ஓன்னு வந்து குடிக்காம இருக்கும். உள்ள நிறைய பேர் குடிக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மெடிசன் சொல்லுங்க. அதனால வேண்டாம் அதெல்லாம் வந்து என்ன சரக்குன்னு கேட்டா சொல்லிடுறாரு. மெடிசன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. மெடிசன்னா வந்து நீ இந்த குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தனபால் இருக்கான் பாத்தியா என் நண்பன், தயிர் இருக்குல்ல தயிர், ஆமா தயிரை வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு சரக்கு அடிக்கும். ஐயோ நான் சொல்லி ஏதாச்சும் நாளைக்கு ரெக்கார்டா போட்டு விட்டுறாத கார்த்தி. நீ மெடிசன் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்கும். தம்பி என்ன படிச்சுக்கிற சபரிஷ் நீங்க? அவங்க கேட்ட பர்சனல் டீடைல் வேணாம்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் இல்ல கார்த்தி, சபரிஷ் பேர கொஞ்சம் பயமா இருக்கு கார்த்தி. சில பொண்ணுங்கன்னா ட்விட்டர்லயே போட்டு சுத்துதுங்க. இல்ல கார்த்தி படிக்கிறது கார்த்தி இருந்துகிட்டு எங்க படிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், பேரு சொல்ல மாட்டேன், ஊரை சொல்ல மாட்டேன். இல்ல இப்படின்னா 2K கிட்டா இவெல்லாம் எந்த காலத்துல வந்து பேசாத. அந்த பேரை பாரு, அந்த பேர் என்னன்னு கேட்டியா? அந்த பையன் பேர் என்னன்னு கேட்டியா? சபரிஷ்ன்னு பயமா இருக்கு எனக்கு. எஸ்ன்னு பேர் வச்சாவே ஸ்டார் ஆகுறாங்கப்பா. நாமெல்லாம் அப்படியே இருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியல. சபரீஷன் பேரை கேட்டா சர்ச் ஆகுது எனக்கு. இல்ல கார்த்தி, மசக்காளி பத்தி உனக்கு தெரியாது, கோயம்புத்தூர்கார் பசங்களுக்கு தெரியும். நீங்களே வந்து மஸ்கால் ரோடு ஹோப் காலேஜ் வேற பேசிட்டு இருந்தீங்க. இல்ல தம்பி, இல்ல மஸ்காலி வாழையும் வேற, மஸ்கால் ரோடு வேற. நீ சொல்றது வந்து சொன்னது ரோடு தான்.
ரோடு தான்ப்பா, மணி தேட்டருக்கு பின்னாடி போறது. நான் வரராஜன் மேடு தம்பி, வரராஜன் மேடு தெரியுமா? நீங்க இப்ப அவினாசில தானே இருக்கீங்க? இல்ல நான் கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல இருக்கிறேன். பொண்டாட்டியோட அபார்ட்மெண்ட் இருக்கிறேன். இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கவங்க எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்களா ரொம்ப நேரம்? அப்படியே சம்பந்தம் இல்லாம அப்படித்தான் பேசணும். இப்படிதான் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அங்க அவினாசி பக்கத்துல. என் பையன் மருமக பேச பையன் எந்திரிச்சிட்டான். அவரு ஆரம்பிச்சு மாலத்தீவ்ஸ் போய் லட்சத்தீவு வந்து போனு இது ரைட்ல போட மாட்டீங்களா? போனு நடுராத்திரியில் மகனை விழித்து ஸ்பேஸ் நடத்திய நபர்னு. இல்ல பையன் எதிர்ச்சிட்டான். அதுக்கு ஹாலுக்கு வந்துட்டான். இருப்ப லைட் போட்டுக்கிறோம். ப்ரோ அப்படியே ஃபேனும் போட்டுக்கோங்க ப்ரோ. ஃபேன்ல ஏசி இருக்குப்பா, உள்ள ரூம் ஏசில. வேணப்பா சரக்கு முடிஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பிளாக்ல தான் ஓட்டுவாங்க. சேச்சா அப்படியெல்லாம் போய் ஒயின் ஷாப்லாம் போக மாட்டேனப்பா நான். ஏப்பா நீ என்ன வீட்டுக்குள்ள திருட போற மாதிரியே போறீங்க? என்ன பண்றது? அவன் காலைல இருந்து கத்துவான். அவனுக்கு நான் காலைல இருந்து நான் தான் அயன் பண்ணி போகணும், கொண்டு ஸ்கூல் விடணும். என்ன பண்ணி கல்யாணம் பண்ணா அவனுக்கு தெரியும். உனக்கெல்லாம் நாளைக்கு அவன் தான் நமக்கு கஞ்சி ஊத்துவான்னு தெரியுமில்ல. சபரீஷ் கல்யாணம் பண்ணிட்டே சாமி? இன்ஜினியரிங் இல்ல நான் சிங்கிள் படிக்கிறேன்றா, எப்படி கல்யாணம் பண்ணுவான்? என்னன்னு இப்பதான் படிச்சிட்டு இருக்கான். நியூசிலாந்து இன்ஜினியரிங் படிக்கிறியாப்பா? பர்சனலுக்குள்ள போகாதீங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவான். பர்சனல் ஏகேன்னு சொன்னீங்கன்னா பர்சனல் விட்டு கொடுத்துருவான். சரி, நீங்க ஏக்கோட அப்பா பாத்துக்கிறியா தம்பி? அவர்கிட்ட பேசிக்கிறீங்களா? இல்லண்ணா ஆனா அவரும் பழக்கமா நமக்கு? இல்ல அவரு இல்ல ஒண்ணு சபரீஷ் அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமாப்பா? அவங்க அப்பா ஏதோ மலையாளி நினைக்கிறேன். சூப்பர்ப்பா, சூப்பர். அவங்க அப்பா ஒரு சுப்பிரமணியம்ப்பா. அவங்க அப்பா இல்ல, இஸ் நோ மோர். நல்ல மனுஷன். வேற என்ன கார்த்தி? வேற இந்த ஏன் இந்த லட்சுமிகாந்த் ஸ்பீக்கர் வர மாட்டேங்கிறாப்ல? போட்டிசம் லவ் ஃபீலர் மேரேஜ் ஃபீலர் லட்சுமிகாந்த். அது என்னப்பா நெப்போட்டிசம்? என்ன கார்த்தி நெப்போட்டிசம்? என்ன ஜெயசுத்தன புரியல எனக்கு. நெப்போட்டிசம் வாட் இஸ்? யா ப்ரோ விஜய் சொல்றீங்களா ப்ரோ? அவரேஸ் அடி பொளந்துருவேன்ல, கொஞ்சம் போய் விட்டேன் போனா போதுன்னு. இல்ல நான் அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் ப்ரோ. இல்ல எப்ப சொன்னீங்க? என்ன பண்ணாரு தெரியுமா? இல்ல நான் கேக்குறேன், ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு தெரியுமா? எஸ்பிபி யாருன்னு தெரியுமா? யாரு பேசுனா அடி பொளந்துருவேன். சும்மா விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு பேசுனதை பதிலா குழந்தை பையா விஜய சொல்றீங்களா? அண்ணன் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நெப்போட்டிசம் எனக்கு என்ன தெரியும்? யார் சொன்னாங்களோ அவங்களை கேட்குங்க, கேளுங்க. அது என்ன நெப்போட்டிசம் என்ன? எனக்கும் தெரியலண்ணே. அது யாரும் சொன்னாங்க. யாரா சொன்னது? யாராவது ரொம்ப படிச்சவங்க யாராச்சும் இருக்காங்களா ஸ்பேஸ்ல? நான் பிகாம் தான் படிச்சுக்கிறேன்ப்பா. எனக்கு காமர்ஸ் பத்தி தெரியும், ஒரு பொருளை விற்க தெரியும், விலை பேச தெரியும், அவ்வளவுதான். டிராப் போட்டேன், எனக்கும் தெரியாதுண்ணே. கார்த்திக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த சபரிஸ்டே கேளுங்க. அவன் திரும்ப விஜய் இழுப்பான், திரும்ப போறேன். சபரிஷ் சொல்லுங்க. சபரிஷ் வாட் இஸ் நெப்போட்டிசம் மீனிங்? சுப்பிரமணியம் இருக்காருண்ணே, அவர் ஒரு பையனை வந்து இப்ப ஹீரோ ஆக்கும்னு நினைச்சு அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சுப்பிரமணியம் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தப்ப டைரக்டரா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எஸ்பிபி ஒரு ஃப்ரெண்ட்ட சொல்லி சிம்பிளா சொல்லி கொடுப்பா. என்னது ஒண்ணு கேஜிஎஃப் படம் ஃபர்ஸ்ட் சீன் ஓபனிங் சீன் பாருங்க, அதுல தெரிஞ்சு ஒரு வாரத்துல சொல்ல வேண்டிய பதிலா அவருக்கு போய் கேஜிஎஃப்லாம் ஆன் பண்ணி ஓப்பனிங் சீனை பார்த்தா அதுல தெரிஞ்சுக்கணுமா? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் பையனுக்கு வந்து நீ உங்களுடைய பவர் யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு வேலுமணி தெரியும், இவரை தெரியும், உதயண்ணாவை தெரியும், ஸ்டாலினை தெரியும், எல்லாரையும் தெரியும்ல. இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆள் இருக்குல்ல. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் பையனுக்கு ஏதோ குறுக்கோளியில் ஒரு இடத்துல ஒரு பெரிய பொறுப்போ இல்லை வேற வேலையோ அவருக்காக ஏதோ ஒரு பண்ணீங்கன்னா அதுதான் நீ போட்டு வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி. ஆனா நாளைக்கு உங்க பையன் அதை வச்சு வளர்ந்து வந்தாலும் அந்த இடத்துல வந்து எப்படினாலும் உங்க அப்பாவை யூஸ் பண்ணி தான் வந்தேன்னு எல்லாரும் சொன்னா அதுக்கு என்ன பதில் பண்றதுன்றது தெரியல. அதுக்குன்னு இல்ல கார்த்தி, இல்ல என் பையன் எப்படி தெரியுமா? இன்னைக்கு வந்து நேத்து என் பையனுக்கு வந்து ஸ்கூல்ல காம்படிஷன் வந்து என் ஃப்ரெண்டோட காலேஜ்ல இந்த ஹிந்துஸ்தான் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறான். நான் சொல்றேன் என் ஃப்ரெண்டு தாப்பா எப்படின்னா தயவு செய்துப்பா நீ அங்கெல்லாம் வந்துடாதங்கிறான். அதாவது இந்த காலத்து பசங்க எல்லாம் வேற எப்பா, அது என்ன பண்றது பாருங்களேன். அவங்க அவன்கிட்ட டெய்லி சொல்லிட்டு இருப்பீங்க. அவன் சொல்லல, அவன் என்ன சொல்றான்னா
இல்ல 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 அவன் வந்து என்ன சொன்னான்னா, இன்னும் என் கூட கார்ல உட்காந்தானா பாட்டு போடக்கூடாது. அப்பா நான் வந்து கார்ல உட்காந்தோன்னா பாட்டு போடுவேன். கார்ல இப்ப பாட்டு போடாதுன்னா அவன் சொல்றத தான் கேட்பேன் நானு. கம்முனு கொண்டு ஸ்கூல்ல இறக்கி விட்டு வருவேன். ஸ்கூலுக்குள்ள எத்தனாவது கேட்டு வரை கிட்ட படிக்கிறாரு? அதாவது பசங்கள்லாம் வந்து தெளிவா இருக்காங்க. அப்ப என்ன பண்றது? இல்ல எத்தனாவது படிக்கிறாரு? அவர் 8th படிக்கிறாருப்பா. 8th படிக்கிறாரு. அவர் ஏதோ படிக்கிறாரு. நான் படிச்சவன் தான் கேட்கறத வாங்கி கொடுப்பேன் அவ்வளவுதான். ஏன் நான் பிகாம் தான் வீட்டுக்காரி தான் சொல்றது. அவன் வீட்டுக்காரி சொல்லி கொடுப்பா எல்லாம் பண்ணுவா. நீங்க பிகாம் படிச்சிருக்கீங்களா? ஏதோ படிச்சேனப்பா என்ன பண்றது. ஆனா இதுவரை வந்து எனக்கு +2லயும் சரி பிகாம் சரி ஃபைனல் அக்கௌண்ட் டேலியான சரித்திரமே இல்லை. மொக்கா என்னதான் பண்றது. ஸ்டேட்டஸ் கால் அப்படியே நல்லா தூங்குவேன். இந்த டீச்சர் ஸ்டாப்பிஸ்லயும் அடிக்கி சாந்தமணி அந்த டீச்சரு. என்ன பண்றது. நல்லா படிச்சிருந்தா டீச்சர் எங்க யார் டீச்சர்னு? சாந்தாமணின்னு ஒரு டீச்சர் அவங்க சரிண்ணே. திருப்பூர்ல இருக்கிறாங்க. திருப்பூர்ல இருந்தாங்க. இப்ப சோமனூர்ல இருக்கிறாங்க. இப்ப நான் பார்த்தேன் அவங்கள இடையில பார்த்தேன். சரிண்ணே. அவங்களுக்கு என்ன உங்க மாற்றம்? வரலாறுலாம் சொல்றீங்க, அவங்களே அவங்க பாசனே நீங்க. இல்ல இல்ல அவங்க வந்து இல்ல அவங்க ஆனா எக்கனாமிக்ஸ் டீச்சர் ஆனா டீச்சர் என்ன அவங்க. சரக்கு டெய்லி எடுத்துக்கிறீங்க? தெரிஞ்சுட்டா டெய்லி நானும் அதை எடுத்துக்கலாம்னு இருக்கேன். இரியா இருங்க ஜெயிச்சிரு டீச்சர் சாந்தாமணி இந்த ஆள் இருக்காரு. சாந்தாமணி டீச்சர். அண்ணே என்ன 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 ஆல்கஹால்ண்ணே? ஜெயிச்சிரு ஜெயிச்சிரு. நான் அவர் அடிக்கிறது நானே சொல்றாரு. அந்த டீச்சர்ஸ் தான் அடிக்கிறாரு அவரு சரக்கு டெய்லியும். அடிக்கிற சரக்கு டீச்சர்ஸ் தான். சாந்தாமணி ஞாபகத்துல அதானே? இந்த டீச்சர் விஸ்கி அதிகமா எடுக்கிறது இல்ல. இப்ப விஸ்கி அடிச்சா வந்து வீசி வந்து சொல்றாங்க டாக்டர் அட்லீஸ்ட். விஸ்கி என்னைக்காவது ஃப்ரெண்டு கொண்டு வந்தா அந்த ஜேடிஎஃப் கொடுப்பான். என்னைக்கு மாசத்துல ஒண்ணு அடிப்பேன். ஜேடிஎஃப் அடிப்பேன். எப்பவும் பிராண்டி தான்ப்பா. பிராண்டி இல்லைன்னா என்னப்பா மார்பிஎஸ்பா. அடிக்கடி சரக்கு மாத்திட்டே இருக்கேன். அதுதான் சொல்றேன். அடிக்கடி சரக்கு ஒரே சரக்கு அடிச்சோம்னா பிளட் கெட்டு போயிடும். அது நான் சொல்ல என்னோட சீனியர் சொன்னது. என்னோட சீனியர் வந்து ஒருத்தர் இருக்காரு. உங்க சீனியர் யாரு? டாக்டர்? டாக்டர் இல்ல அவரு நல்ல மனுஷன். முன்னாள் குடிகாரன். ஆமா குடிகாரன் குடிகாரன் மது பிரியன்னு சொல்லுப்பா. என்ன குடிகாரன் சொல்றேன். ஒரே சரக்கு அடிச்சோம்னா பிளட் என்ன ஆகுது? அப்ப மாத்தி மாத்தி இல்ல அது என்னன்னா பண்ணி கண்டுபிடிச்சிங்க. ஆமாப்பா. அதாவது நம்ம சந்தோஷத்தை குடிக்கிறோம். நம்ம காலைல இருந்து நம்ம பொழப்பு பார்ப்போம். அதே குடிச்சிட்டு சும்மா குடிச்சு போகுது. நைட் ஆனத்தை குடிப்போம். பகல்ல குடிக்கக்கூடாது. இந்த பெசம் இந்த நைட்டே வரக்கூடாது. பகலாவே இருக்கும். நைட் வந்தா தான் பிரச்சனை. பகலா இருந்தா நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த ஒரு படத்துல வந்து நைட்டே வராதுல்ல, பகலாவே இருக்கு. என்ன படம்? இங்கிலீஷ் படம். என்ன படம்? படத்து ஒரு சின்ன பையனை பார்த்து அந்த படம். இந்த மாதிரி படம் பகலாவே இருக்கு. நைட்டே ஆகாது. நல்ல படம். என்னமோ படம் பார்த்தேன் நான். சின்ன பையனை பார்த்தது. திருப்பூர் பசங்க யாராச்சும் இருக்கீங்களாப்பா? யாரும் இல்ல எல்லாம் ஐபி விடுறாங்க. ஆளுக்கு ஒரு 500 கூகுள் பே வேணா பண்ணி விடுங்களா? இது என்கிட்ட ஜிபே இல்லப்பா. ஜிபே யூஸ் பண்ண மாட்டேன் நான். எதுவும் ஜிபே யூஸ் பண்ண மாட்டேன். ஹார்ட் கேஷ் தான். அப்ப சொல்லுங்க, அக்கௌண்ட் நம்பர் அவங்க சொல்லி ஆளுக்கு ஒரு 500 போட்டு விடுங்க. அப்புறம் எல்லாரும் திருப்பூர்னு ஒன்று டக்குன்னு சொல்லி தேத்திக்கிறோம். அதுக்கு தான் சொல்றேன்ப்பா. நான் எந்த பேங்க்கே நான் போக மாட்டேன். எதுக்கு பேங்க் போகணும்? எதுக்கே பேங்க் போகணும்? நம்ம நீங்களே ஒரு கார்டை போட்டா ஏடிஎம்ல காசு வருது. காசு எடுத்து செலவு பண்ண வேண்டியதான். நேர்ல பார்த்தா காசு வேணா கேட்டா இருக்கிற காசு குரூப் இல்லைன்னு. ஏடிஎம்ல காசு எடுக்கிறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் வேணும்ல? அதுக்கு ஏடிஎம் கார்டு எடுத்தா அக்கௌண்ட் இருக்கும். அப்புறம் அதுக்கு தான் அக்கௌண்ட் தான் காசு இருக்குமாப்பா. ஃப்ரெண்டு கேட்டா பணம் போட்டுருவானுங்க. என் பொண்டாட்டி போட்டு விடுவா. என் மச்சான் போட்டு விடுவான். எங்க அக்கா போட்டு விடும். அவ்வளவுதான். தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு ஆள் வச்சிருக்கீங்க? எப்ப கேட்டா என்னாலும் பண்ண முடியும். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இல்லப்பா. எல்லா பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா. திருப்பூர் படிச்சவங்க ஊரா எல்லா நாட்டுல இருக்கிறானுங்க. நான் கெட் டுகெதர் ஸ்கூல்ல வச்சிருந்தோம். அப்ப இந்த கார்டு வச்சிருக்கீங்க? ஆமா. டெய்லி ஏடிஎம்ல எடுத்து சரக்கு வாங்கிட்டு இருக்கீங்க? இல்ல நான் கடைக்கே போக மாட்டேன். பசங்க வாங்கி கொடுப்போம். என்னமா போட்டிருக்காரப்பா? கோவை கேபிட்டல், கூல்கார், ராஜேந்திரா, ஈஸ்வரி டிராவல்ஸ், கார்த்திக். என்ன அதெல்லாம்? அது வந்து எங்க அண்ணோட பார்ட்னர். கேபிட்டல், கூல்கார், ராஜேந்திரா பார்ட்னர் அவரு. ரெண்டாவது வந்து ஈஸ்வரி டிராவல்ஸ் கார்த்தி வந்து என் நண்பன். அப்புறம் வந்து இப்ப வந்து கை மாறிச்சு. அந்த ஹோட்டல் வந்து ராண்டி பாய்ஸ் வந்து கை மாறிடுச்சு. ஒரே கடை கை மாறிடுச்சு. அது ராக்கி ரவி வச்சிருக்காப்புல. தங்கராசன் எங்க அக்காவோட கிளாஸ்மேட். என் சொந்தக்காரரு.
மொய்யாண்டபாளையம் ஜமீன். சரிண்ணே, அவங்க பேர்ல எதுக்குண்ணே வந்து பயோல போட்டு வச்சிருக்கீங்கண்ணே? பயோலாம் அவங்களாம் என்னோட முக்கியமானவங்கப்பா. நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு உதவணுங்க, மறக்க மாட்டேன். இந்த நெஞ்சில பச்சை குத்துற மாதிரி நெஞ்சில வந்து தலை போய் ஊத்திக்கிறேன், எங்க அம்மா வேற ஊத்திக்கிறேன், வேற எதுவும் ஊத்த மாட்டேன். மூணாவது டைட்டில் போனுக்கு நெஞ்சில் தலை வேற என்ன இன்னும் வேற ஏதாவது கொத்திக்கோங்க. என்ன இப்ப ஆல்ரெடி தளபதி அம்மா பேரு 3 பேர் ஆச்சு. 3 தான்ப்பா, முத்துக்கள் 3 தான். 3 பேர் நெஞ்சு எவ்வளவுதான் தாங்கும். அது எவ்வளவுதான் ஏன் நெஞ்சு எது வேணா தாங்குமாப்பா, ஏன் நெஞ்சு எது வேணா தாங்க. முத்துக்கள் 3 தான், 3க்கு மேல தாண்ட மாட்டேன். தாண்டினா ஒண்ணு தாண்டுவேன். 4 நல்ல மனிதர்களா இருப்பாங்களா? எப்படி அது? நான் நல்லவன். நீ தப்பா நினைக்காத. இது கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், மதுரை இப்படி வர்றது கிடையாது. இது வந்து மெடிசன்ல வர்றது. இந்த இயல்பு, மனசு பக்குவம், அன்பு எல்லாமே. இல்ல கார்த்தி, எங்க அண்ணனோட 2 பிள்ளைகளும் டாக்டர். ஒரு பொண்ணு வந்து கேஜில ஜாயின் பண்ணிச்சு, திருப்பி வந்து பிஜி ஜாயின் பண்ணி கேள்விப்பட்டிருக்கு இல்லையா? மதிப்பீடுகள் பொருந்த மாதிரி நம்ம மட்டும்தான் ஏன் பைத்தியமா நடந்ததுன்னு தெரியல. ஜெயசூர் எங்க இருக்கப்ப? ஜெயசூர் இப்போ எங்க இருக்கீங்க? கிண்டில சொல்லுங்க, ஏதாவது பேரை சொல்லுங்க. கிண்டில ஆபீஸ் இருக்கு. கிண்டில ஹோட்டல் பக்கத்துல இருக்கா உங்களுக்கு? அது ஹோட்டல் இருந்தீங்கன்னா டெய்லி அங்க சாப்பிட்டுக்குவேன். இல்லப்பா நான் வந்து திருவான்மியூர், அப்புறம் வந்து அண்ணா நகர். டெய்லி போய் சாப்பிட்டுக்கணும், பிரச்சனை இல்லைண்ணே. சரி, காலையில நம்பர் மட்டும் டிபி பண்ணுப்பா. அது மட்டும் வேணாம். அனுப்பிச்சிட்டேன் பாருங்க வாட்ஸ்அப்ல. அனுப்பிச்சுதான். இந்த ஐயப்ப நம்பர் அனுப்பிச்சுடுப்பா எனக்கு. ஐயப்ப நம்பர் நான் அனுப்புறேன். ஐயப்ப நம்பர் எனக்கு அனுப்பிச்சுடுப்பா. ஐயப்பன் தான். இந்த ஐயப்ப நம்பர் அனுப்பிச்சுடுப்பா. நைட்டு மறக்காம கூப்பிட்டுருங்க 4 மணி 5 மணிக்கு. இல்ல இப்ப நான் 5:30 மணிக்கு வாக்கிங் போயிருவேன்ப்பா. ஆனா என்ன தெரியுமா ஆயிடுச்சு சரியா? அண்ணன் ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணாரு அப்படின்னா அதே நம்பர்ல இருந்து திரும்ப கூப்பிட மாட்டாரு. அண்ணன் பிளாக்கும் பண்ண முடியாது. இல்ல, ஒரு டைம் போன் பண்ணும்போது ஒரு புது நம்பர்ல இருந்து பண்ணுவாரு. அத வந்து தெரிஞ்சுக்கிறதா தெரியுமா? பரணி வந்து எந்த பரணி 2 பேசினா அதுல இருந்து பரணி போன் எடுக்கிறது இல்ல. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் எப்பவுமே நான் வந்து என்னோட பேர்ல சிம் எடுப்பேன். என் பேர் போயிருது, எப்படி ட்ரூ காலர் எப்படி பேர் போறது பார்த்தனே, அது கான்கால் எங்கேயோ போயிட்டு பிஸின்னு வரும். பரணி கண்டுபிடிச்சிட்டான். ஆனா கார்த்தி எடுத்துருவான். இப்ப வந்து கார்த்தி எடுத்துருவான். என்ன சொல்லுனேன், எது கார்த்தி தெரிஞ்சிடும். அண்ணா சொல்லுங்கண்ணே, ஆபீஸ்ல இருக்குன்னு சொல்லி விட்டுருவான். அவ்வளவுதான். அதிகமா தொந்தரவுலாம் பண்ண மாட்டான். யாருக்காச்சும் போன் பண்ணி ஏன் கார்த்தி ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிறது, ஏதாவது நியூஸ் கேட்பேன். அதிகபட்சம் பாலாஜி நம்பர் கொடுங்கன்னு கேட்பீங்க, ஐயப்பா நம்பர் கேட்பீங்க, அவ்வளவுதான். இங்க பேச பாலாஜி போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. 2 ட்ரிப் பேசினேன். ஐயா நீங்களான்னு கேட்டாரு. ஆமா, ஒரு ட்ரிப் போன் எடுத்துட்டாரு. போன் எடுத்து பேசினாரு. அப்புறம் வந்து அதுல இருந்து போன் எடுக்கிறது இல்ல பாலாஜின. சரி கார்த்தி, படுக்கலாம் கார்த்தி, மணி தூக்கம் வருது. சரி, ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். சரி, ஓகே. சபரீஷ் வரட்டுங்களா? சபரீஷ் சந்திப்போம். சபரீஷ் ஓகேண்ணா. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா வாங்க, நம்ம ஹோட்டலுக்கு வாங்க. ராமர் பெரிய பில்லா போட்டு பேசுறது கூட பாருங்க. நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்காரு. எல்லாரும் போக இல்ல, ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லிருந்தப்பா. ஹோட்டல் ஏர்போர்ட் ஒன்று இருக்கு, காலப்பட்டியில் ஒன்று இருக்கு. போதுமா? 2 ஹோட்டல் தான். உங்களுக்கு என்ன வேணா இருக்கு. இப்ப வெஜ் நான்வெஜ் 2 இருக்கு. அப்போ நீ வா, நீ வந்தேன்னு நீ கடையை ஒண்ணுதா வா. ஓகே. ஜெயசூர்யா அனுப்பிச்சுட்டியா? அனுப்பிச்சிட்டேன். ஜெயசூர்யா நம்பர் அனுப்பிச்சிட்டேன். கேட்டீங்கன்னா ஐயப்ப நம்பர் கொடுத்துருவான். ஓகே. எல்லாரும் ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். தேங்க்யூ. என் நம்பர் எதுக்குங்க கொடுத்தீங்க? அவர் நம்பர் என்கிட்ட இல்ல, கவலைப்படாத, பயப்படாத. அப்படிலாம் நல்ல வேலைக்கீங்க.
இப்பெல்லாம் அன்னோன் நம்பர் எடுக்க மாட்டேன். என்ன ஏதாவது தெரியாதனமா எடுத்துட்டோம்னா சரி. சபரிஸ் சும்மா சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. சொல்லுங்க ப்ரோ. 7-1 முடிஞ்சிருச்சு. சும்மா சும்மா தொந்தரவு பண்ணா அப்புறம் இந்த 2 பேருக்கும் எனர்ஜி லாஸ் தான். சரியா? குட் பாயா இருங்க. ஏன் ப்ரோ எனர்ஜி இது பேச தெம்பு இல்லையா? பேச தெம்பில்ன்றத விட இது எனக்கு இரிட்டேட் ஆகுதுல. அது இப்படி பேசுற ஆள்கிட்ட என்ன பேசுறது? குழந்தைங்க மாதிரி பேசுறீங்க. தெம்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை விட என்ன ஏரி என்ன சொன்ன சபரிஷ்? என்ன ப்ரோ? ஏரியா ஏதோ பேர் சொன்னேன் அவர்கிட்ட, என்ன பேரு? அது ஏரியா ஹோப் காலேஜ்னு ஒரு இடம். இந்த மணி தியேட்டருக்கு பின்னாடி. மணி தியேட்டர் பின்னாடி பக்கத்துல. என்ன படி? பர்சனல் क्वेश्चन வேணாம் ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல போறான். இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் தான் தமிழ்நாட்டில் பாதி பேர் ஓடிக்கிறீங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஜேஎஸ் ப்ரோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பர்சனல் விஷயம். ஒரு வாட்டி நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல் ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. நீ தானே அது எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க லிங்க்டின்ல. அதான் உங்க ப்ரொஃபைல் பார்த்தேன். சரி நீங்களும் அப்புறம் என் ப்ரொஃபைல் வந்து பார்த்துருக்கீங்க. நான் சும்மா யாராவது ரெக்வஸ்ட் கொடுத்தா செக் பண்ணுவேன். யாராவது தெரிஞ்ச மாதிரி இருந்தா பார்ப்பேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க பிடிச்சிட்டேன். சிங்கப்பூர்ல படிக்கிறான் பையன். அதுக்குதான் மெரினா பேசன்ஸ் கவர் போட்டோ வச்சிருக்கேன். என்னத்த சொல்லப்பா. என்ன ப்ரோ இப்படி ஓப்பனா சொல்றீங்க? படிக்கிற பையன். யூஜிக்கே சிங்கப்பூரா? படிக்கிற பையன்பா நீ. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஆமா ரொம்ப தெளிவா பேசுறான். படிச்ச பையன் தெரியுது. எல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த ஒரு மிச்சம் அது ஒரு போய் மாட்டிக்கிட்டான் பாவம். மிச்சம்லாம் கரெக்டா இருக்கு. என்ன பண்றது? கார்த்தி ப்ரோ இப்போ இந்த வாசு சினிமாஸ் அண்ட் பரணி அவங்கெல்லாம் வந்து அயலான் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்களே, அந்த இன்சைட் ரிப்போர்ட்னு சொல்லி, அது நம்பலாமா உண்மையா இல்ல? எல்லாரும் எல்லாம் ஒன்னு சொல்லுவாங்க. எந்த இன்சைட் ரிப்போர்ட்டும் நம்பாதீங்க. சென்சார் ரிப்போர்ட் எதுவுமே நம்பாதீங்க. அதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. அதெல்லாம் நீங்க பிரஸ் ஷோ ஏதாவது போடுறாங்களா இந்த படத்துக்கு? பெரிய படத்துக்கு பிரஸ் ஷோ போட மாட்டாங்க. மேரி கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் ரிலீஸ்லாம் போடவே மாட்டாங்க. மேரி கிறிஸ்மஸ் மட்டும் முன்னாடி போட்டாங்க. நீங்க போட்டாங்களா? ஆமா, அதுல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. நல்லா இருக்கு. நானே இப்ப பார்த்தோம். அத சொல்லி தொலைங்க. நான் சொல்றேன்ல அப்புறம் என்ன. நல்லா இருக்கு படம். பாத்துட்டீங்களா ப்ரோ? கமர்ஷியலா எந்த அளவுக்கு பெருசா போகும்னு தெரியல. ஆனா வந்து கண்டென்ட்டா சூப்பர். அந்தாதுன் மாதிரியா? அந்தாதுன் மாதிரி கண்டென்ட்டா சூப்பரா இருக்கு. ஸ்லோ பண்ணுவேன். கதை நீங்க எந்த படம் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க? கேப்டன் மாதிரி ஆயிடலாம் தெரியல ப்ரோ. நான் ஊர்ல இருக்கேன். இங்க சேலத்துல தனியா தான் பார்க்கணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்களை இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நைட் கேங். இவனுங்களாம் 8 மணிக்கு மேலதான் எங்கன்னா வருவாங்க. பகல்ல இங்க படத்துக்கு விட்டு வர மாட்டாங்க. அதனால பார்த்தா தனியா தான் பார்க்கணும். எனக்கு 2 படத்தோட குண்டூர்காரன் தாங்க இப்ப இருக்கு. போன வருஷம் போட்ட மாதிரி வாரிசு துணிவுல எது வின்னர்னு அது மாதிரி இந்த வருஷம் போடுவீங்களா கார்த்தி ப்ரோ? இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்கறது லேட்டாக தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சேலம் வந்து ரீசனே வந்து இந்த கேப்டன் மில்ல நான் 2 படமே 5 ஸ்டார் ஃபிலிம்ஸ் செந்தில் தான் வாங்கியிருக்காரு. 2 டிஸ்ட்ரிபியூஷனுமே நான் தான் பார்த்துக்கிறேன். அதுவே எனக்கு அதனால தான் ட்விட்டர்லேயே 2-3 நாளாக வந்து பெருசாக ஆக்டிவாலாம் இல்லை. இந்த ட்வீட்லாம் அதிகமாக எதுவுமே போடலை, பார்க்கல. நாளைக்கு இன்னும் மோசம். நாளைக்கு ஃபுல்லாக அந்த ஒர்க் தான் இருக்கும். அடுத்த நாள் காலையிலையும் இருக்கும். இது ஒரு 12 மணிக்கு மேலே தான் படம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்கிறேன். குண்டூர்காரன் ஜேஎஸ் ப்ரோ அக்னியாதவாசி பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதெல்லாம் பிடிக்காது. அதுவும் ட்ரிவிக்ராம் தான் தெரியும்யா.
பட் ஓப்பனிங்கே ரொம்ப நல்லா கேப்டன் பண்ணுறதுக்கு இருக்குங்க. ஓப்பனிங்னா கம்பேரிட்டிவா இந்த படத்துக்கு நல்லா டிஃபரன்ஸாகவே இருக்கு. கேப்டன் உண்டு அதிகமாக இருக்குங்களா ஓப்பனிங். பட் அதுக்கு ஓவரால் லைக் ஃபைனல் ரன்னா வந்து உங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் வரும்? இல்லை அது என்ன ஒரு நாள் தானே படம் பார்த்துட்டு சொல்லுவோம். இல்ல இப்போ நம்ம வேர்ட் வந்து ஆஃப் மவுத் நீ வச்சு தான் அது இதுக்கப்புறம் டிசைட் ஆகும். ப்ரிடிக்ஷன் ஆனா ஆனா எங்க ஓப்பனிங் நல்லா இருக்குன்னா அது கொஞ்சம் அஹெடாவே எல்லா இடத்துலயும் புக்கிங் ஆரம்பிக்கல கேப்டன் மில்லருக்கு. இல்லை அதுக்கும் புக்கிங்க்கும் சம்மந்தம் இல்லை. நான் அவங்க 4 நாள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க, 3 நாள் ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க இன்னைக்கு தான் ஆரம்பிச்சாங்க அப்படிலாம் கிடையாது. டிக்கெட் வந்து புக் ஆகாதுன்றது ஒரே மாதிரி ப்ரெஷர் தான். எனக்கு அயர்லாந்து மெர்சல்லாம் தெரியலங்க. ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணப்ப செம்ம லியோ இப்போ இல்ல சாங்ஸுமே எதுவுமே இம்ப்ரெசிவா இல்ல ப்ரோ. கேப்டன் மில்லர் தான் இல்ல. இல்ல அந்த கில்லர் கேப்டன் மில்லர் டைட்டில் சாங் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா கட் பண்ணிட்டாங்க. அதான் ட்ரெய்லர் ட்விட்டர்ல இருக்கிற பையன் தானே இப்ப. ஆமாண்ணா ஏஜெஃப் எடிட்டர். அதான் இப்ப அது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. முன்னாடி அவர் ரூபன்ட்ட கொடுப்பாங்க, இப்ப இந்த ட்விட்டர்ல இருக்க ஏதாவது எடிட்டர் கொடுக்குறாங்க. சலாருமே அப்படித்தானே. 2வது ட்விட்டர் வந்து அந்த பிரணவ் மோகன் என்ன பண்ணது ட்விட்டர்ல இருக்க பையன், ட்விட்டர்ல யூடியூப்ல இருக்க பையன். அந்த ஜிவி மீடியா ஒர்க்ஸ் நிறைய இப்ப அந்த லிரிக் வீடியோ அது நிறைய பண்றாங்க. அது ரொம்ப நாளாவே பண்றாங்களே. அவங்க அதுதாங்க வந்து ட்விட்டர்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. கோட் ஷூட்டிங் எப்போ ப்ரோ முடியும்? ஐயப்பா அந்த மாதிரிலாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா என்ன ஏதாவது விஷயங்கள்லாம் கற்றுக்குவான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் இப்படியே உட்காந்துக்கிட்டு லவ் பண்ணிட்டு ஐயப்பன் ஜாலியா இருக்கான். ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். அதான் ஐயப்பன் ஜாலியா இருக்கான். அவனுக்கு என்ன இதெல்லாம் கற்றுக்கணும். கார்த்தி ப்ரோ ப்ரோ கோட் ஷூட்டிங் எப்போ ப்ரோ முடியும்? அதான் ஜூன் ரிலீஸ். இல்லை இப்போ வந்து அந்த க்ளீன் ஷேவன் லுக்குக்கு வந்துட்டாரு. இப்போ இன்கேஸ் அந்த தாடி இருக்க லுக்கில் ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் பண்ணணுன்னாவா? இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ பண்ண மாட்டோன்னு? பேட்ச் ஒர்க் பண்ணணும்னா தாடி வளர்க்குற மாதிரி டைம் இருந்தால் இப்போ வளர்ப்பாங்க. இல்லை உடனே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒட்டு தாடி வச்சுப்போம். பேட்ச் ஒர்க் மேக்ஸிமம் அதில் அப்படி ஒன்றும் இருக்காது ப்ரோ. அந்த மாதிரிலாம் பிளான்டாக தான் இருப்பாங்க. இருந்தால் ஒட்டு தாடி வச்சுக்க வேண்டியதான். இல்லை ஒரு 20 நாள் 15 நாள் விட்டு பேட்ச் எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான் இருக்கும். கதை ப்ரோ கங்குவா ஷூட்டிங் மொத்தமா முடிஞ்சுச்சா இல்ல சூர்யா போர்ஷன் மட்டும் தான் முடிஞ்சிருக்கா? அது எப்படி போயிட்டு இருக்குன்னே புரியலங்க. ஷெடியூல் 47-48 ஷெடியூல் தாண்டி போயிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்ன எடுக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஏதோ செட்டில் எடுத்தாங்க நியூஸ் வந்துச்சு. அதான் சொன்னாங்க அங்கே கொடைக்கானல் எடுத்தாங்க, செட் இருந்தாங்க, அப்புறம் அங்கே இருந்தாங்க, இங்கே ராஜமுந்திரினாங்க, ஹைதராபாத்னாங்க. போது மாற்றி அது கரெக்டாக ப்ராப்பராக என்னென்ன அப்படின்னு தெரில. அது ப்ரொடியூசர்னால டிலே ஆகுதா ப்ரோ இல்லை ஷூட்டிங்கே ரொம்ப நாளாக எடுக்கிறாங்களா? ப்ரொடியூசர்னால கிடையாது. முடிய போகுது. ஆனால் முடிச்சுட்டு ஒரு அடுத்த படத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா இதுக்கு விஎஃப்எக்ஸ்லாம் ஜாஸ்தியா இருக்கும்ல ப்ரோ. சோ அந்த ஏப்ரல் மேல வந்துரும். ஏன்னா இன்னும் இப்போதைக்கு தான் பிளான் பண்றாங்க. இந்த வருஷம் எந்த படமே வந்து இந்த டேட்லாம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எதையுமே நீங்க சொல்ல முடியாது. கங்குவால பாஸ்ட் நிறைய இருக்குமா இல்லை ப்ரெசென்ட் போர்ஷன்ஸ் நிறையா இருக்குமா? அது தெரியல. இல்லை ப்ரோ எல்லாம் சீமராஜா மாதிரி ஆயிரப்போகுது. இல்லை அது வந்து சீமராஜா அந்த கதை அப்படி ஒரு கதை அந்த அந்த போர்ஷன்ஸே கிடையாது. அது அதுக்கப்புறம் பிளான் பண்ணி உள்ள நினைச்சாங்க. இது அப்படி கிடையாது. இது கதையாவே அப்படிதான். பட் இது பேன் இண்டியாவாதால ப்ரோ பிளான் பண்ணுவாங்க. ஆமா ஆமா
ராக் ஸ்டார் மியூசிக் என்ன ஜெயசூர்யா நான் அந்த தெரியுங்களா? பாட்டு பாடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பாடுங்க ஒரு தடவை, ஆசைக்கு ஆசையா கேட்க. ராக்ஸ்டார் டிஎஸ்பி ராக் ஸ்டார் அந்த பாட்டு பாடுங்க, ஒரு பாட்டு பாடுவீங்களே. இந்த ஒரு பாட்டு பாடுவீங்களா ப்ரோ பிஜிஎம்? ராக் ஸ்டார் அடுத்த ராக் ஸ்டார் பாட்டு வரும். CNN நியூஸ் 18 தெரியுமா? என்னது CNN நியூஸ் 18 என்னன்னு தெரியுமா? CNN நியூஸ் 18 நியூஸ் சேனல். ஆமா, அதுல இந்தியன் ஆஃப் தி இயர்னு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சரி, அதனால சொன்னேன் சும்மா. போன வருஷம் நேஷனல் அவார்டு வாங்கிருக்கேன். அது கரெக்ட். புஷ்பாக்கு நேஷனல் அவார்டு. ஆமா, என்ன இது பெருசா அது பெருசா? இதுதான் பெருசு. என்ன அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் கவர்மெண்ட் திட்டுறீங்க. எனக்கு எதுக்கு என்ன சொல்லு? நேஷனல் அவார்ட்லாம் சும்மா தூக்கிட்டு வராங்க, சும்மா போங்க. அவர் வந்து பிஜேபி தான் கொடுக்குறாரு இன்டைரக்டா சொல்லுவாரு. நான் அப்படிலாம் சொல்லலைங்க. நைட்லாம் தூங்க போனோம். ஆனா இன்னைக்கு ஸ்பேஸுக்கு வரோன்றப்ப அந்த ட்வீட்டையும் பார்த்து எனக்கு தோணுச்சு, அது சொல்லாமான்னு தெரியல. சொல்றேன். இப்ப இந்த சொல்லு இப்ப நான் அந்த திட்ட மூடுல அந்த திட்டுற மூடு, சண்டை போடுற மூடு அதெல்லாம் தாண்டிட்டேன். எப்படி தெரியுமா? என்ன புலம்புங்க, அழுவுங்க, கதறுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். புலம்பு அழுவுலாம் எஜ்ஜஸ்வரியா மாதிரி இப்படி கதறாங்களே பார்த்து ரசிச்சு சிரிச்சுட்டு இதுதான் வராம இருந்தேன். இதுதான் வராம திரும்ப ஆரம்பிச்சீங்க பாருங்க. சொல்லு ஏதாவது சொல்லு, பழம் சொல்லு. இல்ல இந்த அன்னபூர்ணி படம் வந்து நான் முந்தானத்தை நேத்தோ பார்த்தேன். அப்ப படம் பாக்குறப்போ டயலாக் இருந்துச்சு அதுல. எனக்கு அந்த டயலாக் அப்ப பாக்குறப்பெல்லாம் ஹிட் ஆகல. பார்த்தா இன்னைக்கு ஏதோ ஒரு கிறிஸ்டோபர் போட்டிருந்தாரு, இந்த படத்தை பாய்காட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கும்பல் கிளம்பி இருக்குன்னு. என்னன்னு எடுத்து பார்த்தா அதுல ஒரு டயலாக் இருக்கு. அதுக்கு போய் நமக்கு அந்த டயலாக் ஒரு ஹிட். என்ன டயலாக்? ஸோ பேசிக்கா அந்த படத்துல வந்து நயன்தாரா வந்து ஒரு பிராமின், அவங்க குக் ஆகணும்னு ட்ரை பண்றதுதான் கதை. குக் ஆனா மீட்லாம் பிராமின் சமைக்க கூடாது அப்படின்ற ஒரு நாட்டு தான் அந்த படத்தோட கதையே. அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஜெய், அவன் என்ன சொல்லுவானா, நீ இப்படிதான் யோசிக்காக. ராமாயணத்துல ஒரு இடத்துல வந்து ராமனும் லக்ஷ்மணும் வந்து வேற வழி இல்லாம சாப்பிட்டாங்க. அதனால அது ஸ்னீக் பீக்கா விட்டுருந்தாங்க. அது வந்து சாப்பிடுறது வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், அதுக்கும் மதத்துக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. எங்க அம்மா முஸ்லீம், எங்க அம்மா வந்து ஆனா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சமைச்சு மட்டும் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கல, சாப்பாடுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, எந்த மதத்துலயும் இப்படி சாப்பிடறது சொல்லணும்னு சொல்லி போட்டுதான். நம்ம படம் பாக்குறப்ப எனக்கு பெருசாலாம் நமக்கு அது ஹிட் ஆகல. ஆனா இன்னைக்கு அது பெரிய பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு. இப்ப பாய்காட் முஸ்லீம் அப்படின்னு. அதனால இதுல கதறதுக்கோ இதுக்கு எதுவும் இல்லை. இதை வச்சு ஒரு அரசியல் பண்ற அளவுக்கு இருக்கு பாருங்கன்றது யோசிச்சேன். சும்மா விட்டுருந்தாலே அந்த படம் யாரும் பாய்காட்லாம் பண்ண மாட்டானுங்க. இப்பயே அந்த படத்தை யாரும் மதிக்கல, பாத்துக்கவே மாட்டாங்க. இப்பயே அந்த படத்தை யாரும் மதிக்கல. இல்ல ஜெயசூர்யா 10 வருஷமா இதே தானே பேசிட்டு நான் பேசலங்க. ஓட்டு போடுறான் 10 வருஷமா இதே பேசிட்டு சீரியஸா பதில் சொல்லணும்னா இதுலயே தெரியல. சீரியஸா பதில் சொல்லணும்னா யாருமே இல்லைங்க. ஆப்போனன்ட் யாருமே இல்லைங்க. நீங்க தாங்க திரும்ப ஜெயிப்பீங்க. அது என்னங்க டவுட்டு? ஆப்போனன்ட் யாருமே இல்லை அப்படின்னா என்ன ஜெயசூர்யா அவன் தோத்த போன கட்சி தான் ஜெயசூர்யா 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா மோடி எப்போ தூக்கிட்டு வந்தாங்க? மோடி வந்து எப்போ பிரைம் மினிஸ்டரா வந்து கேண்டிடேட்டா காட்டினாங்க எடுத்துட்டு வந்து? அவர் என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்களா என்ன? அவர் 2012 தான் மோடிக்கு வந்து தீர்ப்பே வருது. அதுக்கப்புறம் சொன்னாங்க. பாருங்க, நான் அதெல்லாம் சொல்றேன். நீ பேசி என்னத்த மாத்த இதையே பேசி இப்ப அதான் இந்த ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டே உட்காந்துருக்கீங்க நீங்க. அவங்க ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்குற சீட்டோட எக்ஸ்ட்ரா ஓட்டு அவங்க 4 ஸ்டேட்ல இருந்தாங்க, இன்னைக்கு 17 ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க போன டைம் வாங்கினதோட ஓட்டு அதிகம், போன டைம் வாங்கினதோட சீட் அதிகம், இந்த டைம் அதை விட அதிகமா வாங்க போறாங்க. ஆனா அதெல்லாம் எதையுமே பேசாம சும்மா இதையே திரும்ப பேசிக்கிட்டு பீஃப் கறி இல்ல இது இல்ல இது
பேசி நீங்க டைம் வேஸ்ட் இல்ல பண்ணிட்டு இப்ப நான் சொல்றேன். அதெல்லாம் ஏதாவது பேசினேனா இது ஏன் இப்படி பண்றாங்க இது ஏதாவது பண்ணாங்க இல்லைங்க, இவங்க பண்றாங்கன்னு சொல்றேங்க. யாரு யார் பண்றாங்களோ அவங்கள சோசியல் மீடியால சோசியல் மீடியால பண்றவங்க சொல்லுங்க என்ன என்கிட்ட சொல்றது பாயிண்ட் அதுதாங்க சொல்றேன். அவனுங்களுக்கு அறிவு கிடையாது, இவங்களுக்கு அறிவு கிடையாது. சரியா? இவனுக்கு 2 பேருமே இதை பண்ணிட்டு இருக்கானுங்க. மக்கள் அதெல்லாம் பாக்குறதே கிடையாதுங்க. அதுக்காக ஓட்டு உழுவாது, எதுவும் நடக்காது. அதுக்கு வேணா தமிழ்நாட்டுல டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா, இப்போதைக்கு அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இல்லைங்க again அதே எடுத்துக்கிட்டீங்கனாலும் சென்ட்ரலே எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு ஆப்போனண்டே இல்லைங்க. அது என்ன டவுட்டே இல்லை. திரும்ப அடுத்த இப்போ இந்த 26 தானே 24 அவங்க தான் வரப்போறாங்க. அது எந்த வித சந்தேகமும் இல்லை. இன்னும் ஸ்ட்ராங்கா வரும். எல்லாரும் வாக் அவுட் கொடுத்துருங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க. போய் அவரு நாங்க இது போன வருஷமே நம்ம பேசுறப்ப நான் அதை சொன்னேன் வேகா பண்றப்ப இதெல்லாம் பேசுறதுல பாயிண்டே இல்லைங்க. யாரு அவங்க இதா நிறுத்துவாங்க? ஒரு ஏதோ ஒரு யாத்திராவோ ஏதோ ஒன்று பண்ணாரு ராகுல் காந்தி, அதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் எலெக்ஷன் டேட் கூட அறிவிக்கல ஜெயஸ்ரீயா, அதுக்குள்ளேயே தோல்வியா? இப்படி பேசினா நம்ம என்ன பண்றது? நம்ம நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எது ஃபேக்டோ அதை பேசலாம். ஹபிபி பாருங்க, சிவகார்த்திகேயன் இல்ல நீங்க தான் எல்லா மாநில கட்சியும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு எல்லா மாநிலத்திலயும் இல்ல எல்லா மாநில கட்சியும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டா இதுல பாயிண்ட் என்னன்னு சொல்லணும். ஒரு சின்ன காமெடி கவனிங்க. இவங்களுக்கு வந்து இந்த என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த சனாதன தர்மா வந்து டிஎம்கேவோட கொள்கைப்படி அது வந்து அகேன்ஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கூட்டணியில் இருக்க கட்சிங்களுக்கு வந்து அது அதுல உடன்பாடு இல்லை. அப்படி அவங்க அந்த ஒரு ஐடியாலஜியாவே ஒன்றா இல்லைன்னா அது எப்படி அந்த ஒரு இது ஜெயிக்கும்? வாய்ப்பே இல்லை. ஸ்டேட்ல வேணா இந்த ஸ்டேட் எம்பி எலெக்ஷன் வேணா இவங்க ஜெயிப்பாங்க. காரணம் அகைன் இங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் இல்லை. அப்போ மற்ற ஸ்டேட்ல அப்புறம் இந்த கூட்டணி எதுக்கு வச்சீங்க? வச்சவங்கள போய் கேளுங்க, என்ன கேக்குறீங்க? உருட்டுன்னு விட்டுட்டீங்கப்பா, அவ்வளவுதான், மோடி முடிஞ்சு. இல்ல ப்ரோ, எல்லா பெரிய கட்சியும் சேர்த்து பிஜேபி அடிச்சலாம்னு பார்த்தாங்க. எங்க கிட்ட பாருங்க 30 பேர் இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க, மொட்டை 6 இருக்காங்க. இப்படிலாம் பேசுனீங்களே. பேசுறவங்கள போய் கேளுங்க, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்தியா வெர்சஸ் மோடி அப்படின்னு போட்டீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? பேசுனால போய் கேளுங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோடி என்னத்த சொல்ல இந்த ஆளு பூட்டகத்துல கத்திக்கிட்டு இருக்காரு. ஜெயஸ் ப்ரோ, நீங்க ஊப்பி இல்லையா? நான் நண்பர் ஃபேன் சபரீஷ். ஊப்பிதான். ஊப்பியெல்லாம் பேசுறதுக்கு பாயிண்ட் எல்லாம் அமைதியா தலைமறைவா மறைஞ்சு ஓடிட்டாங்க. ஓ, கோயம்புத்தூரோ? சரி வடக்கு. சரி பாருங்க, இந்த டைமாவது எதிர்கட்சியாவது வர்றது இதுக்காண்டிதான் இங்க இத்தனை நாள் வராம இருந்தேன். சொல்லா நம்மள சுண்டி விட்டு வர வச்சுட்டான். கடைசி அதையாவது பண்ணுங்க. 2 டைம் தான் எதிர்கட்சி பேச வேண்டிய ஆள் நான் கிடையாது. ஜெயசூர்யா ராபின்சன் நீங்க யாரு என்னன்னு ஊருக்கு தெரியும். சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப பேசிட்டேன்டா. பேச வேண்டிய ஆளை விட்டு சும்மா. சரி ஜெயஸ் ப்ரோ, விடாமச்சு அனிருத்தா மியூசிக் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இதே வந்து பிஜேபி போட்டு தோக்கணுமா இருந்தா ஜெயசூர்யா என்னாலும் இல்ல ஆடாரும் ஆடிருப்பான். நீ கர்நாடகா எலெக்ஷன் என்ன பண்ண? நீ கர்நாடகா எலெக்ஷன் ஒவ்வொருத்தரையும் குடிக்கிறப்ப மறந்துடுவீங்களா? எனக்கு புரியல. என்ன பண்ண? நீ போகும்போது உனக்கு டிராபிக் ஆச்சு, அதனால டிமானிடைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏடிஎம் நீ ஒரு half an hour நின்னுட்ட. அதனால அந்த ஐபிஎல் ஃபைனல் போனப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு குஜராத் அகமதாபாத் போவாரா? போனதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரா? ஏன் உனக்கு நாட்டுல பிரச்சனை இல்லாம எங்க நடக்கும்? இங்க மட்டும் தான் நடக்குமா? வழக்கம் போல 3 கண்டென்ட் மேனிபுலேட் பண்ணிட்டு இந்த இன்னொரு சொல்லலாம் வேற சேர்ந்துட்டான் கோவை வடக்குல இருந்து. ஆமா, வேற என்ன சொல்லு நீ சொல்லு ஏதாவது. இல்லங்க, நான் பதில் சொன்னா அதுல இருந்து நீங்க அதை ஏத்துக்க போறது இல்ல. ஏகே ஃபேன் மாதிரி. என்னது ஏகே ஃபேன் மாதிரி நாண்டுகிட்டு செத்துருவேங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? நாண்டுகிட்டு செத்துருவேன். இந்நேரம் 7-1 நாங்கெல்லாம் தோத்துனோம்னு வச்சுக்கோங்களேன், உயிரோட இருந்திருக்க மாட்டேன்.
இல்ல தப்பா சொல்லுங்க. அவங்கதான் ஒரு விஷயத்த இப்ப மகிழ் திரும்பினா சூப்பர் டைரக்டர்ல அப்படின்னு பேசுவாங்க. நான் முன்னாடி பேசுனேன் அந்த மாதிரி. இல்ல ப்ரோ ஆனா நான் இதுக்கு அதான் முன்னாடி எப்பயுமே இல்ல அவரை இப்ப இப்ப தின்னதே இல்லையே. அதாவது இதுக்கு முன்னாடி அங்கதான் திட்டிட்டு பிரச்சனை. அதுக்கப்புறம் அது இப்ப சொல்லுங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க சொல்றதுல பாயிண்ட் இருக்கு. அவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் சூப்பர், நான் சொன்னது உண்மைதானே கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். இருந்தே வந்து நான் என்னைக்குமே அது மகிழ ஜெய்சர் இல்ல, திட்டினதோ அந்த மாதிரி இது பண்ணது இல்லை. சரியா அப்படி சொல்லுவான்றனால ஜெய்சர் அப்படி சொன்னேன். அதுக்கு சொன்னேன் நீ கர்நாடகா எலெக்ஷன்லயும் அகமதாபாத்துக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் போகும்போதும் இதெல்லாம் பார்க்கும்போது ரியாக்ட் பண்ணுவேன். ஆனா நீ வந்து கூப்பி இல்லைன்னு சொல்லுவேன். இல்ல எனக்கு புரியல. அதான் இதுதானே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. நம்மளோட பிரச்சனையை சொல்லிட்டா நீ இதுதானே பிராண்ட் பண்றது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். இல்ல என்ன பிராண்ட் இல்ல நீங்க எப்படி பிராண்ட் பண்றீங்க? நான் வந்து என்னோட பிரச்சனை ஏன் உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தா என்ன? எனக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லாதனால எனக்கு ஒப்பீனியன் இல்லைன்னு சொல்றேன். இதுல என்ன பிராண்ட் பண்ணாங்க? இல்ல நீங்க எப்படி பிராண்ட் பண்றீங்க? ஒப்பீனியன் தானே சொன்னேன். ஆமா இல்ல லேசர் அப்படியே பாலிடிக்ஸ் தெரிஞ்சுதான் ப்ரோ ஆகணும். மூடுறா அவட்டாதான் பேசிட்டு இருக்கேன். இல்ல பிராண்ட் அப்படிதாங்க நீங்க பிராண்ட் பண்றீங்க. இப்ப நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரியல, இதுல என்ன பிராண்ட் இருக்கு? இல்ல நீங்க எப்படி அசிங்கமா மேனிபுலேட் பண்ணி பிராண்ட் பண்றீங்க. இதனால நான் இங்க வராமே இருந்தேன். இதுல என்ன அசிங்கமா இருக்கு? ஆமா நீங்க அப்படிதான் பண்றீங்க. இப்ப உங்களுக்கு கண்டென்ட் வேணும், உங்களுக்கு பேசணும்னா பேசுங்க. நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம எனக்கு அது தெரியாது, எனக்கு ஒப்பீனியன் வேணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பேசுற ஆள் இல்லைன்றதுக்காண்டி திரும்ப சும்மா நீ யூபிதான் பேச என்ன இல்ல நியாயம். ஒரு அளவு இருக்குல்ல எல்லாத்துக்கும். நான் வந்து எனக்கு அது எதுவும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்க இப்ப கூட நான் சொன்னேன் இந்தியான்னு நீங்க பேசுறாது யார்யார்ட்டா பேசிட்டு போங்கன்னு. திரும்ப என்னையே பிடிச்சிட்டு பேசிட்டு என்ன இதுல அர்த்தம்? எனக்கு அது தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேசினா இங்க ஒரு 2 சுல்லானவர் அந்த கோயம்புத்தூர்ல இருந்து கூட்டு வந்து பேசினா படிச்ச பையன் நான் கோயம்புத்தூர் தானே. சரி கோவமா இல்ல நீங்க பேசுற லாஜிக்கே இல்லைங்க. திரும்ப சொல்றேன், நமக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி இல்ல இன்னைக்கு நீங்க போதில் திரும்பவும் சொல்றேன், பெங்களூர் இல்ல ஒரு நிமிஷம், பெங்களூர்ல நான் போன அன்னைக்கு டிராபிக் நீங்க பிஜேபின்னு சும்மா பேசுவீங்கன்றக்காண்டி உங்க வம்பளுக்கு போட்ட ஒரு ட்வீட்டுக்காண்டி. ஆமா அதே மாதிரிதான் நானும் வம்பளுக்கு நீங்க வம்பளுக்கு ஒரு நிமிஷம் நீங்க வம்பளுக்குறதுக்காண்டி நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, நான் விஜய் ஃபேன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், அவர் தோனி ஃபேன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். நீங்க அதுல வம்பளுக்கலாம். சம்பந்தமே இல்லாம இன்னொருத்த நீ வந்து உங்களுக்கு தோதா இருக்கிறதுக்காண்டி இன்னும் உங்களுக்கு ஆப்போசிட் ஒரு டீம்ல பிராண்ட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிட்டு அதை வச்சு போய் பேசிட்டே இருந்தா எந்த விதத்துல நியாயம்? கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. திரும்ப இதே பேசுறது எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது. இதுவும் எல்லாருமே பண்ணுவாங்க. என்ன இல்ல அது கரெக்ட் கிடையாது. இல்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க அஜித் சொன்னும் கிடையாது. இப்ப ஒரு நிமிஷம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். யாரா கோல்டு கேன் கொடுத்துருக்காங்களா? இல்ல உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப எனக்கு இந்த 1 year செலிப்ரேஷன் பண்ணணும், துணிவு படத்தை வந்து போட்டு பொழக்கணும், அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு பொழக்கணுன்றக்காண்டி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம நீங்க அஜித் ஃபேன் தானே, நீ அன்னைக்கு வந்து படம் நல்ல விதானம் கொடுத்த, நீங்க அஜித் ஃபேன் ஏகே ஃபேன் தானே, நான் பேசினா இல்ல நான் அப்படி பேசினேன்னா அது எந்த விதத்துல கரெக்டா பேசினா பதில் சொல்லுவேன். பதில் நான் அது கிடையாதுன்றது, நான் அது கிடையாதுன்னு தான் பதில் சொல்வீங்க. நீங்க கிடையாதுன்றது பதில் தானே சொல்ல முடியும். ஆமா அது எத்தனை தடவை சொல்ல முடியும் ஒரு ஆளு? இல்லன்னு சொல்லணும். இல்லன்னா எத்தனை டைம் வந்தாலும் எத்தனை டைம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கு. அது எனக்கு அவசியம் கிடையாது. அது எனக்கு அப்படி எனக்கு அவசியம் கிடையாது. இல்லன்றத வந்து அப்படிலாம் பார்த்தா கோல்டு கேன் வாங்கிட்டா நீங்க ஒரு லட்சம் டைம் சொல்லிட்டு போனாங்க, திட்டிட்டு போனாங்க. ஆமா வாங்கினேன்னு சொல்றேன். நம்ம ஒண்ணு வாங்கினேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிடணும். இல்ல இல்ல ப்ரோ அவர் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. கேட்டு பதிலா எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அப்படிலாம் இல்ல நான் கோல்ட் காயின் எப்படி நீ சொல்லலாம்? கோல்ட் காயின் நீ சொல்லலாம் கேள்வி கேட்க முடியாது. இல்ல நான் ஒபினியன் நான் சொல்றது ஒரே சிம்பிளான பாயிண்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் பேசணுன்றதுக்காண்டி இன்னொருத்தர் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த அவரோட பிராண்ட் அவர் மேல பிராண்ட் பண்ணி விட்டு பேசுறது 200% தப்பு. நான் எந்த இடத்துல இவங்க பண்ண இந்த கவர்மெண்ட் ஆதரிக்கிறேன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம பேசினா தப்பு. சம்பந்தம் இருக்கு, என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் கேக்குறேன். நீங்க தெளிவா சம்பந்தம் இருக்கு. நம்ம இப்படி ஒரு ட்வீட் அதாங்க நான் வந்து சொல்லி முடிங்க, நீங்க சொல்லி முடிங்க. அப்படி அந்த பெங்களூர் பண்ணைக்கு பெங்களூர் நீங்க தோத்த அன்னைக்கு போட்ட ட்வீட் தானே 200%. ஆமா நான் போட்டேன், நான் இல்லைன்னு மறுக்கல. ஏன்னா அன்னைக்கு நான் போயிருந்தப்ப பயங்கர டிராஃபிக் இருந்துச்சு. என்னன்னு கேட்டப்பதான் எனக்கு ரிசல்ட்னு சொன்னாங்க. நான் தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னப்ப நான் உங்களுக்கு டேக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா ட்வீட் போட்டேன். ஏன்னா நீங்க ஒரு பிஜேபி ஃபாலோவரை உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டனால. உதாரணத்துக்கு நாளைக்கு கோட்டு சரியா போகல அப்படின்னா நீங்க என்ன ட்வீட் பண்ணி வம்பளுக்கலாம். அதுல 200% உரிமை இருக்கு. ஏன்னா நான் ஒரு விஜய் ஃபேன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஆனா நான் ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நீ இப்படி ட்வீட் போட்ட, அதனால நீ வந்து ஒரு டிஎம்கே, நீ ஒரு ஏடிஎம்கே கரண்ட் பேசுறது இந்த விதத்துல கரெக்ட்?
அப்படி இல்ல ப்ரோ ஜெயஸ் ப்ரோ, அவர் வந்து தப்பே கார்த்திக் ப்ரோ கிடையாது. அப்படி இல்ல இல்ல போட்டாலுமே அவர் தப்பே ஒத்துக்கிறாரு கிடையாது. அவர் தப்பே பிஜேபி கிடையாது. ஃபேன்னு. இல்ல தப்பே கிடையாது. ஏன் சரியா? எப்படி எப்படி உன்னை ஏன் ட்வீட் தப்பு பண்ணல. கிடையாது? இல்ல ஆமா நீ ட்வீட் போடுறல, சரியா? நீ வேற எந்த எலெக்ஷனும் ட்வீட் போட்டதில்ல, இதை போடுற. அகமதாபாத்ல கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகும்போது ஸ்டேடியம் இப்படி இருக்குன்னு ஏதோ ஒரு என்ன விமர்சனம் ஒண்ணுமே நான் போட்டேன். போடல, சூப்பரா இதுக்கு இருக்குன்னு முன்னாடி போடல. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அகமதாபாத்லாம் நீங்களே பேசி சேர்த்து விடுறீங்க. என்ன இல்ல அகமதாபாத் என்ன சொன்னேன்? இல்ல என்ன சொன்னேன்? அப்படி நீ அப்படி சொன்னாலும் இதை கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 200% நீ ஏன் இப்படி சொன்னேன்னு கேள்வி கேட்கலாம். ஆனா நீ அதுதானே அதனால இப்படி கேள்வி கேட்கறேன்னு சொல்றது தப்பு. அது அப்படிதான் அப்படி சொல்ல சொல்லுவாங்க. முடியாது. இல்ல ப்ரோ, நீங்க போடுற ட்வீட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த பேஸ்ட் சார்பா இருக்குங்கிறதுக்காக சபரிஸ் நீ அமைதியா இரு, நான் விட்டு பொழந்துருவோனே. சபரிஸ் வந்து ஒரு ஏகே ஃபேன். இன்னைக்கு வந்து சபரிஸ் என்ன ஒத்துக்கிறான், துணிவோட வாரிசு தாங்க ஓடுச்சு அப்படின்னு சொல்றான். இதே சபரிஸ் வந்து துணி வாரிசு ரிலீஸ் ஆகும் போது அவர் நான் ட்வீட் போடும்போது என்னை வந்து கீழே திட்டிருப்பான், காசு வாங்கிட்டு. இல்ல ப்ரோ அப்படியெல்லாம் போடல ப்ரோ. இல்ல செக் பண்ணி பாருங்க. இல்ல இன்னைக்கு ஒத்துக்கிட்ட நிறைய பேர் அன்னைக்கு வந்து திட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரிதான் இது. சரி என்ன சொல்ல நீ எப்படி நான் பர்சனலா எதுவும் போட்டது இல்ல அந்த மாதிரி. சொல்றேன் அவன் ஒரு ஏகே அவன் சொல்றான், நான் ஒரு ஏகே ஃபேனுங்க அவன் சொல்லிக்கிறான். நான் அப்படி எதுவுமே சொல்லலையே, நீங்க எப்படி அதை சொல்ல முடியும்? நீங்க வெளிப்போய் சொல்ல மாட்டேங்கிற ஜெயஸ் ப்ரோ. ஆனா வந்து உங்க ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு அந்த மாதிரி அஜெண்டா இருக்க மாதிரி தெரியுது. அதுக்காக தான் வந்து அப்படி தெரியுதுன்னு சொல்லுங்களேன் சபரிஸ். அதான் இந்த கர்நாடகா எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி போட்டது, இந்த ஐபிஎல் பேஸ் பண்ணி போட்டது. வாயில வருது நல்லா கெட்ட வார்த்தை கட்டுப்படுத்தி பேச ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது ரொம்ப சந்தோஷம். முன்னாடி சங்கின்னு சொன்னா கோபப்படாம இவ்வளவு யூபின்னு சொன்னாலே கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பந்தம் இல்லாதனால கோபப்படுறதுன்னு செய்ய. நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ சபரிஸ் இப்ப நீ சொல்றா எந்த ட்வீட் அப்படி உனக்கு அஜெண்டா இருக்க மாதிரி தெரிஞ்சு இப்ப எடுத்துக்காட்டு. சரிங்க அதை தேடி எடுத்துட்டு வர. இப்ப நீங்க இங்கே உட்காந்துருக்க போ. சரி விடு ஜெயசூர்யா, நீ இல்ல எனக்கு இனிமே இங்க வந்தாதான் சும்மா என்னத்தையாவது வந்து கடுப்பாக்கி விட்டுட்டு அப்புறம் சும்மா தோண டார்ச்சர் பண்ண என்னங்க இது அநியாயத்துக்கு உப்பின்னு சொன்னாலே சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை இப்ப ஐயப்பன சம்பந்தமே இல்லாம நீ தோனி ஃபேன் பேச எந்த இதுல நியாயம் அது? அவன் ரோஹித் சர்மா ஃபேன்றது காலமா சொல்றான், அவன் அதுல கலாய்க்கிறோம் பேசுறோம் எல்லாம் சரி. நான் சம்பந்தமே அப்படி பேச முடியுமா? இல்ல சச்சின் ஃபேன் சொல்லி பேச முடியுமா? இன்னைக்கு திட்டல திரும்ப நான் கண்டுக்காம விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வேற எதுக்காக இழுத்து பேசுவீங்க. அதனால நீங்க போட்ட ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணாம விட்டேன். இல்ல திட்டினா கூட கோவப்பட மாட்டேன், இது ரொம்ப கோவப்படுறேன். 200% ரொம்ப கோவப்படுவேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் கோவப்பட தான் செய்வேன். சபரி சொன்ன தேடிட்டு இருக்கேன் என்ன? ஆமா ப்ரோ, நீங்க எதுவுமே எல்லாமே இன்டைரக்டா போடுறீங்க ப்ரோ. டக்குன்னு சர்ச் பண்ணி கீவேர்டா சர்ச் பண்றது கஷ்டமா இருக்கு. பட் ஆனா நீங்க நிறைய வந்து இன்டைரக்டா மென்ஷன் பண்றீங்க. அதாவது பிஜேபிங்கிற நேமை யூஸ் பண்ணலனாலும். இன்னொன்னு கேக்குறேன், நான் பிஜேபி வெளிப்படையா திட்டுறாளாவே இருந்துட்டு போறேன். நான் என் ஜேசியா விட்டுற ஒரு எக்ஸ் ஒரு விஜய் வெளிப்படையா திட்டுறாங்க. அப்படி திட்டுறாங்கன்னா அவங்க வந்து டிஎம்கேவா தான் இருப்பாங்க, அப்படிதானே? அப்படி இல்ல, நீங்க வந்து அது வந்து இப்ப சூர்யாவே பேசுறாங்க, டிஎம்கே சார்பா பேசுறாங்க அப்படிங்கறத அவங்க ஓப்பனா சொல்லல, ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்ல. அந்த மாதிரிதான் லைக் நீங்க பேசுற ஒரு விஷயத்த வச்சுட்டு இப்ப நான் ஏகே ஃபேன் சொல்லனாலுமே நான் பேசுறத வச்சு நான் ஏகே ஃபேன் உங்களை சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் கேள்வி. அதுதான் அதுக்கு நீங்க உங்களோட பதில் இதுதான். ஒருத்தர் வந்து எனக்கு பிடிக்கலங்க, இவங்களுடைய பேசுறது பிடிக்கல, இவங்க பண்றது பிடிக்கலன்னு சொன்னா அவங்க வந்து இதான் இருப்பாங்க. அப்படி கிடையாது, அப்படி உங்களை லேபிள் பண்ணல. அதாவது நீங்க பண்றது ஒரு தொடர்ந்து பாக்குறப்ப நீங்க ஒரு சார்பா இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது உங்களோட ட்வீட்ஸ்ல. அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது உங்க ட்வீட்ல. அதாவது எடுத்து காட்டுங்க நண்பர். இவனு இருக்கிற கடுப்புல உனக்கு இருக்க போடா மீடியா நைட் நேரத்துல. இப்ப இந்த கோபிநாத் எடுத்து ஜெயசூர்ட்ட ஒரு நேரம் கொஞ்சிக்கிட்டு கோபிநாத் வச்சு கூட் பண்ணிட்டு போயிட்டானா அவர் கடுப்புல கிளம்பிட்டார். என்ன ஊப்பின்னு சொன்னது கோபப்பட்டு போயிட்டான், நான் தப்பா சொல்லிட்டேன். இல்ல ப்ரோ, அவருக்கு என்னன்னா அவருக்கு பாலிடிக்ஸ் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைங்கறனால லைக் சண்டை போடுறது அவருக்கு பிடிக்கல. அதுதான். அதெல்லாம் இல்லை, அவனுக்கு அது சொன்னாலும் காண்டாயிரும். அதனால நானும் சொன்னேன்.
அது இன்னொன்னு நான் ஆரம்பிச்சேனாங்க. இது வச்சு பாருங்க, இவனா வர்றது என்ன வாயை கொடுத்து இவனா இழுத்துட்டு சரி பேச வேணாம் அப்படின்றது, சரி சொல்லு அப்படின்னு இவனா சொல்றது, அப்புறம் இவனா மாட்டிக்கிறது, கோவப்பட்டு போறது. அதான் ப்ரோ நீங்க ஒரு ஃபன்னா தான் சொல்றீங்க, பட் அவர் ரொம்ப டேமேஜ் பண்றதுனால வந்து அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு எனக்கு. ஜெய்சரோட வீக் பாயிண்ட் போல அது எப்படின்னு சொன்னா கோவம் வர மாட்டேங்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேகபாண்ட் லிசனர்ல தான் இருக்காரு. அவர் இருந்துட்டு போறாரு, தூங்கலாம், மணி 2 ஆகும் போது. இன்னொரு நாளைக்கு வர வச்சுக்கோ. குட் நைட்.